ஸோ 12th எத்திக்ஸ் புக்கில் 4th லெசன் வரைக்கும் நம்ம நேற்று கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5th லெசன் பார்க்குறோம். அது வந்து என்னென்னா இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை. அதாவது என்னதுன்னா பேரரசுகளின் கொடை அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம்னா சிந்து சமவெளி நாகரிகம், வேத காலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குப்தாஸ், இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. முகலாயர்கள், அதுக்கடுத்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், இந்த மாதிரிலாம் போகும். இவங்க எல்லாரும் என்ன மாதிரியான விஷயங்களை இந்தியாவோட பண்பாட்டுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் அது எல்லாமே இந்த லெசனில் இருக்கும். இருக்கிறதுலே இந்த லெசன் தான் பெரிய லெசன் ஆக்சுவலி. ஸோ இந்த லெசனில் நிறைய விஷயம் இருக்கும், அதனால் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத. நிறைய விஷயம் இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்ட முதல் பேரரசு அப்படின்னா அது மௌரியர் பேரரசு தான். அவங்களோட காலகட்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் குப்த பேரரசு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குஷானர்கள், இவங்கெல்லாம் வந்து நார்த் இந்தியாவில் இருந்தவங்க, குஷானாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட காலத்தில் தான் பௌத்தம், புத்திசம் அப்படிங்கிறது வந்து பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கியா, இவங்களும் வந்து சவுத் இந்தியாவிலையும் இருந்திருப்பாங்க, நார்த் இந்தியாவிலையும் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். சேரா, சோழா, பாண்டியான்னு எல்லாரை பற்றியும் பார்ப்போம் இந்த லெசனில். ஸோ ஃபஸ்ட்டு அதில் மௌரியன்ஸு நம்ம படிப்போம். ஸோ இவங்க தான் ரொம்ப முக்கியமாக நம்ம ஸ்டார்டிங்கில் படிக்க போகிற சில நபர்கள். இது ரொம்ப டீப்பாக போகலாம், நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் என்னென்ன இருக்குது, யார் யார் என்னென்ன புக் எழுதியிருக்காங்கிற மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில் மட்டும் நம்ம இங்கே கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மௌரியன் எம்பையர் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரகுப்த மௌரியர், பிந்துசாரர், அசோகர், இவங்க 3 பேர் தான் வந்து முக்கிய அரசர்களாக நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த 3 பேரை பற்றி அவங்க என்னெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க பீரியடில் யாரெல்லாம் வந்து ரைட்டராக இருந்தாங்க, பொயட்டாக இருந்தாங்க அப்படிங்கிறவங்கள பற்றி நம்ம பார்ப்போம். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கௌட்டில்யர், சாணக்கியர்னு சொல்லுவோம், கௌட்டில்யர்னு சொல்லுவோம், விஷ்ணுகுப்தான்னு சொல்லுவோம். 3 வகையான பேர் அவருக்கு, கௌட்டில்யர், சாணக்கியர், விஷ்ணுகுப்தர். இது 3மே இவரோட பேர் தான். ஓகேவா. இவர் தான் அர்த்த சாஸ்திரா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். இந்த அர்த்த சாஸ்திரா தான் மௌரியர்களுடைய மொத்த ஆட்சியை பற்றியும் பேசுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு கொஷின் கேட்கலாம், மௌரியர்களுடைய ஆட்சியை பற்றி பேசுகிற புத்தகம் எது அப்படின்னா அது கௌட்டில்யர்னு சொல்லக்கூடிய சாணக்கியர் எழுதுன அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புக்கு தான். அதாவது உலகத்தோட முதல் அரசியலமைப்பு அப்படின்னா அது வந்து அர்த்த சாஸ்திரம் தான். ஓகேவா. அதுக்கு அடுத்து விஷாக தத்தர் எழுதின முத்ரா ராட்சசம். போன குரூப் 2ல் வந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்டிருந்தாங்க மௌரியன்ஸ்லேருந்து. ஐ திங்க் இதுதான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். விஷாக தத்தர் எழுதின முத்ரா ராட்சசம், அதுக்கடுத்து தேவி சந்திரகுப்தம். இந்த 2மே எழுதுனது யாருன்னா விஷாக தத்தர் அப்படிங்கிறவர் தான். அதுக்கடுத்து மெகஸ்தனிஸுங்கிறவர் இண்டிகாங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. ஆக்சுவலி மெகஸ்தனிஸ் யாருன்னா செலியூக்கஸ் நிக்கேட்டருடைய தூதுவராக வந்திருப்பாங்க. அதாவது இவங்க 2 பேருமே யாருன்னா அலெக்சாண்டர்னு ஒருத்தர் இருந்திருப்பார், அவர் மூலமாக வந்தவங்களில் அவங்களுடைய 2 தூதுவர்கள் தான் செலியூக்கஸ் நிக்கேட்டர் ஒன்று, அவர் மூலமாக வந்தவர் மெகஸ்தனிஸ். இவங்களை பற்றிலாம் நம்ம வந்து ஒரு சூப்பரான கதையே பார்ப்போம். அலெக்சாண்டர், புருஷோத்தமன், இவங்கெல்லாம் யார் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு டீட்டெயில்டு ஸ்டோரியே உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகேவா. ஸோ இண்டிகாங்கிற புக்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மகாவம்சம், தீபவம்சம், இது எல்லாமே வந்து என்னது பௌத்த நூல்கள். நம்ம நேற்றே பார்த்தோம் இலங்கையுடைய இலங்கை பற்றின விஷயங்கள் எல்லாமே இந்த புத்தகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மௌரியர்களுடைய ஆட்சி முறை, அது நம்ம தெளிவாக தெரியும். அர்த்த சாஸ்திராங்கிற புக்கில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மௌரியர்களோட ஆட்சி முறை அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதனால் என்ன சொல்கிறாங்க, மௌரிய ஆட்சி முறையுடைய வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை? அர்த்த சாஸ்திராவை. மௌரியர்களோட ஆட்சி முறையின் வேதம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புக்கு தான். அதனால் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இவங்களுடைய மாகாணங்களை வந்து ஆட்சி பண்ணது யாருன்னா மகா மாத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த புரோகிதர்னா அரசகுரு, சேனாதிபதி படைத்தலைவர், சந்நிதத்தானா கருவூல அதிகாரி, சம்ஹர்தர் வரி வசூலிப்பவர், பிரதிகாரானா மன்னனோட தனி உதவியாளர், பிரசஸ்தா காவல்துறை தலைவர், நியாயாதீஷ்னா தலைமை நீதிபதி, அந்தபாலா எல்லைப்புற பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பட் மௌரியன் எம்பையரில் இந்த மாதிரியான கேள்வி வராது. பட் குப்தாஸில் அதிலெல்லாம் வரும். அதனால் இதை மேலோட்டமாக பார்த்துக்கோங்க போதும். நான் எங்கே இம்பார்ட்டன்ட் சொல்கிறேனோ அங்கே மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். இதை ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. இது கேட்கலாம். மௌரியர்களில் மாகாண வருவாய்த்துறை அதிகாரி ரிவென்யூ, அதாவது ரிவென்யூ ஆஃபீஸரை வந்து ராஜுகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ராஜுகர்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து மாகாணங்களாக பிரிச்சிருக்காங்க. அதாவது ப்ராவின்ஸ்னு சொல்லிட்டு அந்த ப்ராவின்ஸில் வந்து இருந்தவங்க தான் வந்து மகா மாத்திரர்கள் அப்படின்னு நம்ம மேலேயே பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ராவின்ஸ் அந்த மாகாணங்களை மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த மாவட்டங்களை பார்த்துக்கிட்டது யாருன்னா ஸ்தானிகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்தானிகர் அப்படிங்கிறவர் கலெக்டர் மாதிரி, அவருக்கு உதவி பண்ணுறதுக்காக யுக்தர்கள் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 10 முதல் 15 கிராமங்களை சேர்த்து நிர்வகித்தவர் கோபன். இந்த லைனை வேணால் பார்த்துக்கோங்க. இது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். புரியுதா? அதாவது கிராமங்களோட தொகுப்பை நிர்வகித்தவருக்கு என்ன பெயர் மௌரியன் எம்பையர்லனா கோபன் அப்படிங்கிறது பெயர். அடுத்து படை நிர்வாகம்ங்கிற சேனாதிபதி, இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், அது ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். சேனாதிபதிக்கு கீழே படைகளை எந்த அதிகாரி மேற்பார்வையிட ஆயுதகர அத்தியக்ஷாங்கிறவங்க தான் வந்து மேற்பார்வையிட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வருவாய், இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. இங்கே பாருங்கள், நிலவரி. மௌரியன் எம்பையரில் நிலவரி வந்து பாகாங்கிற பெயர்லையும், பழங்கள் மீதான வரி வந்து பலி அப்படிங்கிற பெயர், பாலின்னு சொல்லுவாங்க, பலின்னு கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. நிலவரியை வந்து பாகாங்கிற பேர்லையும், பழங்கள் மீதான வரி ஃப்ரூட்ஸ் மீதான வரியை வந்து பலி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தை வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. இது வந்து கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒற்றர்கள்னு இருப்பாங்கள்ல, அதாவது மற்ற நாட்டை ஆட்சி பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள போயிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படி அவங்க படையெல்லாம் தயார் பண்ணுறாங்கங்கிறத வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்து இவங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறவங்க, அவங்க தான் ஒற்றர்கள். இவங்களுடைய ஒற்றர்களுக்கு வந்து குத புருஷர்கள் அப்படின்னு பேருன்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னது வந்து யாருன்னா கௌட்டில்யர் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌட்டில்யர் யார்? சாணக்கியர், அர்த்த சாஸ்திரம் எழுதினவர். இவர் யார் அப்படின்னா அந்த சந்திரகுப்த மௌரியருடைய அவையில் வந்து தலைமை புலவராக இருந்தவர் இவர். ஓகேவா? இவர் தான் வந்து தலைமை அமைச்சர்னு சொல்லலாம், கவர்னர் அந்த மாதிரி சொல்லலாம். யாருக்குன்னா சந்திரகுப்த மௌரியருக்கு. சந்திரகுப்தாங்கிறவர் குப்தா பீரியடில் ஒருத்தர் இருப்பார், மௌரியன் எம்பையர்லேயே இருப்பார். ஓகேவா? 2 பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. வர்ணாசிரம முறை வேதிக் பீரியட்லேயே உருவாயிருச்சு. அதாவது பிற்கால வேத காலம். அது வந்து எங்கே வரைக்கும்னா மௌரியர் எம்பையர் வரைக்குமே இருந்திருக்கு. அப்போ தான் வந்து அலெக்சாண்டரோட படையெடுப்பு நடக்குது. அப்போது வந்து கிரேக்கர்களோட இந்தியர்களுக்கு வந்து கிரேக்கர்களுக்கும் திருமண உறவு நடக்குது. அதுக்கப்புறம் வந்து புதிய சமூக பிரிவு உருவானதுனால அந்த வர்ணாசிரம முறை வந்து அந்தளவுக்கு வந்து யூஸ் ஆகலை. அதாவது இவங்களுக்கு அப்புறமே, இந்த மௌரியன் எம்பையர்ஸ்க்கு அப்புறமே வர்ணாசிரம முறை அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ அவருடைய அந்த அலெக்சாண்டரோட படையெடுப்பு இருக்கு இல்லையா, அவர் மூலமாக வந்தவர் தான் இந்த மெகஸ்தனிஸாக இருக்கட்டும், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா செலியூக்கஸ் நிக்கேட்டர், இவங்களை பற்றி நம்ம டீப்பாக பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து வேறு எதுவும் பெருசாக இல்லை. மௌரியர்கள் ஓகே. இவங்களோட வணிக குழுக்களுக்கு பேர் என்னென்னா ஸ்ரேணிங்கிற வணிக குழுக்கள் வந்து ஏற்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக இங்கே இருக்குது பாருங்கள், தாமிரலிப்தி. இதுதான் வந்து இவங்களோட துறைமுகம். மௌரியர்கள் காலத்தில் சிறப்பு பெற்றிருந்த துறைமுகம் போர்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா அது தாமிரலிப்தி. ரொம்ப முக்கியம், அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த தாமிரலிப்தின்னு சொல்லக்கூடிய இந்த துறைமுகத்திலிருந்து தான் முத்து, பருத்தி இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த தாமிரலிப்தி அப்படிங்கிற துறைமுகம் யாரோடது அப்படின்னா மௌரியர்களோட காலகட்டத்தின் பீரியடில் ரொம்ப சிறந்து விளங்குனது. அதே மாதிரி நிஷ்கான்னா தங்க நாணயம்.
மௌரியர்கள் பீரியடில் நிஷ்கா அப்படின்னு ஒரு நாணயம் பயன்படுத்தினாங்க. நிஷ்கா மீன்ஸ் தங்க நாணயம் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது பனானா வெள்ளி நாணயம், இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிஷ்கான்னா தங்க நாணயம், பனானா வெள்ளி நாணயம். அதுக்கடுத்து கர்ஷபனா அப்படின்னா செப்பு நாணயம், அதாவது செம்புன்னு சொல்லுவாங்கள்ல, காப்பர். நிஷ்கானா தங்கம், அதே மாதிரி பனா அப்படின்னா வெள்ளி, அதுக்கப்புறம் கர்ஷபனா அப்படின்னா செப்பு, அதாவது காப்பர். இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க வந்து எந்த மாதிரியான சமயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா இந்து, ஜைனிஸ்ட்டு, புத்திஸ்ட்டு எல்லாமே இவங்க வந்து வழிபட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து நேற்றே பார்த்துருப்போம் ஒரு கண்டென்ட்டு, கர்நாடகாவில் சிரவண பெலகொலாங்கிற இடத்துல, இந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு சிலை இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, நேற்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம மௌரியர் குப்தர் சொன்னோம் இல்லையா, சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, அந்த பர்சன் வந்து அந்த இடத்துல தான் உயிர் துறந்திருப்பார். எப்படின்னா ஒரு சல்லேகானம் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்ணா நோன்பு இருந்து உயிர் துறந்திருப்பார். அது இந்த இடத்துல இல்லை, ஜஸ்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சந்திரபஸ்டி அந்த இடத்துக்கு பேர், அவர் இறந்த இடத்துக்கு பேர், இறந்து போன இடத்துக்கு பேர் சந்திரபஸ்டி, அதை தெரிஞ்சுக்கோங்க. சல்லேகானம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சல்லேகானம்ங்கிறது சொல்லியிருக்காங்க பாருங்கள். சமணத்துறவிகள் பின்பற்றக்கூடிய உண்ணா நோன்பு முறை. தன்னோட வாழ்வை தாமாகவே முடித்து கொள்ள விரும்பும் சமணத்துறவிகள் வடதிசையை நோக்கி உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீங்கும் வரை கடும் தவம் செய்வதை இந்நோன்பு முறை குறிப்பிடுகிறது. மேபி இது கேட்கலாம், சல்லேகானம்னா என்ன அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக கலிங்க போர் எந்த வருஷம் நடந்துச்சுன்னு கேட்கலாம். கிமு 261, கிமு 261 தான் வந்து கலிங்க போர் நடைபெற்ற வருடம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த போருக்கு அப்புறம் தான் அசோகர் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமயத்துக்கு மாறிட்டார். அதாவது ஜெயினிஸ்டாக இருந்தவர் புத்திஸ்டாக மாறிட்டார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எந்த போருக்கு அப்புறம் கேட்கலாம் இந்த கேள்வியை, எந்த போருக்கு அப்புறம் அசோகர் வந்து புத்திஸ்டாக மாறினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கலிங்க போர். இது வந்து நீங்கள் கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து இவர் வந்து புத்திஸ்டாக மாறினதுக்கப்புறம் பௌத்த சமயத்தை வந்து எல்லா இடங்கள்லையும் பரப்புறதுக்காக தர்ம மகா மாத்திரர்கள் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கில் வந்து அதிகாரிகளை நியமிக்கிறார். தர்ம மகா மாத்திரர்கள் அப்படிங்கிற அதிகாரிகளை நியமிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா அசோகர். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அசோகர் தான் புத்திசம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பரவுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர். அவருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கனிஷ்கா இருப்பார், அவரை பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்தது இவரோட தலைநகராக வந்து பிற்காலத்தில் வந்து பாடலிபுத்திரத்தை சூஸ் பண்ணார். பாடலிபுத்திரம் இவரோட தலைநகர் வந்து என்ன அப்படின்னா பாடலிபுத்திரம். அசோகர் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அப்போது அவருடைய தலைநகரமாக அவர் வச்சது எந்த பிளேஸ் அப்படின்னா பாடலிபுத்திரம், அதாவது தற்போதைய பாட்னா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், பழைய காலத்து பேர்லாம் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னு. ஸோ மூன்றாவது புத்த சமய மாநாடு அப்படிங்கிறது கூட்டினது யாருன்னா மொக்காலி புத்திசா அப்படிங்கிறவர் தான் கூட்டியிருக்காரு. இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி, நம்ம நேற்று இது வந்து ஒரு பாக்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இது நல்லாவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, தர்ம மகா மாத்திரர்கள்னு ஒரு அதிகாரிகளை உருவாக்கி அவங்கள வந்து திபெத்து, சீனா, பர்மா இந்த மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இலங்கையிலையும் பௌத்த சமயத்தை பரப்புறதுக்காக தன்னோட மகன் மகேந்திரனையும் மகள் சங்கமித்திரையும் அனுப்பியிருக்காரு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். தன்னோட மகன் மகேந்திரன் மற்றும் மகள் சங்கமித்திரை இவங்க 2 பேரையும் பௌத்தத்தை பரப்புறதுக்காக எங்கே அனுப்புனார்னா இலங்கைக்கு அனுப்புனார். அந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது பௌத்தம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க பரவுறதுக்கு முக்கிய காரணமே அசோகர் தான். ஓகேவா. அதுக்கடுத்து இவரோட கோட்பாடுகளை வந்து அசோக தம்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதுக்கடுத்து இதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், இவங்க காலகட்டத்தோட இலக்கியம். இதை வந்து நம்ம தெளிவாக படிச்சுக்கணும், இதிலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். மௌரியர்களோட ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் லாங்குவேஜ் இருந்துச்சு, சான்ஸ்கிரிட் இருந்துச்சு, பாலி இருந்துச்சு, பிராகிருதம் இருந்துச்சு, இந்த 3மே இருந்துச்சு. ஆக்சுவலி அசோகர் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப தன்மை வாய்ந்தவர். எப்படின்னா இப்போ நார்த் இந்தியாவுக்கு அப்படின்னா பாலி மொழியிலையும், மத்திய இந்தியானா பிராகிருத மொழியிலையும், அதே தென்னிந்தியா அப்படின்னா அதுலேயும் பிராகிருதம் வந்திருக்கும். இந்த மாதிரியான மொழிகளை பிரித்து அந்தந்த பகுதிகளுக்கு என்னென்ன மொழிகள் ஒத்து போகுமோ அதுக்கேற்ற மாதிரி கல்வெட்டுகள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து உருவாக்கியிருந்தார். அதனால் இவருடைய காலகட்டங்கள் வந்து எந்த இடத்துல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது இன்ன வரைக்கும் தெளிவாக. அதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
பாருங்கள், இந்த பாக்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. என்னது புக்கு, அதாவது கௌட்டில்யர் எழுதுனது அர்த்த சாஸ்திரா, பத்ரபாகு எழுதுனது கல்பசூத்ரா வியாக்கரணா. புரியுதா? பத்ரபாகு இது ரொம்ப முக்கியம், தெளிவாக பார்த்துக்கோங்க. வியாத்தி அப்படிங்கிறவர் இலக்கணமா. அடுத்து பாணினி எழுதிய அஷ்டத்தியாயி. சுபந்து அப்படிங்கிறவர் என்னது வாசவதத்தா நாட்டியதாரா, நாட்டிய கலை எழுதியிருக்காரு. இது வந்து புதுசாக இருக்குது ஆக்சுவலி, இது எந்த புக்லேயும் இல்லை, இங்கே தான் கொடுத்துருக்கான். மீதி எல்லாம் நார்மலாக 11th ஹிஸ்ட்ரியிலே இருக்கும். பிங்களர் வந்து சந்த சூத்திரங்கள், வாமனர் இதெல்லாம் நீங்கள் படிக்கலன்னா கூட ஃபஸ்ட்டு 4 அதில் கௌட்டில்யர், பத்ரபாகு, பாணினி, இதில் 4மே ரொம்ப முக்கியம். மீதிலாம் சும்மா கூட பார்த்துக்கோங்க, அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் கௌட்டில்யர், பத்ரபாகு, பாணினி இது 3மே ரொம்ப முக்கியம். கௌட்டில்யர் எழுதின அர்த்த சாஸ்திரா, பத்ரபாகுவோட கல்பசூத்திரம் வியாக்கரணம் இது 2. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாணினி எழுதின அஷ்டத்தியாயி இது 3மே ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இவங்களோட கலைகள் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இறந்த பௌத்த ஞானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நினைவாக வட்ட வடிவ குவிமாடம் உருவாக்குனாங்க. வட்ட வடிவ, அதாவது இறந்து போனவங்களுடைய சாம்பல், அவங்கள எரிச்ச அந்த சாம்பலை வந்து வச்சு அதன் நினைவாக ஒரு வட்ட வடிவ குவிமாடம் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு பேர் ஸ்தூபிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தூபிஸ் அப்படின்னா என்னது? இறந்து போன அந்த பௌத்த ஞானிகளுடைய சாம்பல் மேலே கட்டப்பட்ட வட்ட வடிவ குவிமாடம் தான் ஸ்தூபிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஸ்தூபினா என்ன, சைத்தியம்னா என்ன, விகாரம்னா என்ன, இது 3யும் தனித்தனியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பௌத்தர்கள், அதாவது இந்த புத்திஸ்ட்லாம் தியானம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த தியானம் பண்ணக்கூடிய கூடத்தோட பேர் என்னென்னா சைத்தியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்தூபினா அவங்க இறந்து போன அந்த சாம்பல் மேலே கட்டப்பட்ட ஒரு வட்ட வடிவ குவிமாடம். அதுவே அவங்க தியானம் பண்ண கூடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா சைத்தியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பௌத்த குருமார்கள் வந்து தங்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட விடுதிகள், ஹாஸ்டல்ஸ் வந்து விகாரைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. விகாரங்கள். ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸ்தூபினா என்ன, சைத்தியம்னா என்ன, விகாரம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விகாரைகள். சாஞ்சி ஸ்தூபி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து அசோகர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி அது வந்து என்ன கல்லில் கட்டினாங்க, எவ்வளோ அடி உயரம், அதெல்லாம் தேவை கிடையாது நமக்கு. இது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், அசோகர் வந்து தன்னுடைய 7வது தூண் கல்வெட்டில் தர்மமானது நெடுநாள் வாழும் பொருட்டு எங்கெல்லாம் கற்றூன்களும் கற்பாறைகளும் காணப்படுகின்றனவோ அங்கெல்லாம் தர்மம் ஆணைகள் பொறிக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த லைனை கொடுத்துட்டு இது எந்த தூண் கல்வெட்டில் அசோகர் பொறிச்சிருக்காருன்னு கேட்கலாம். அசோகர் தன்னோட 7வது தூண் கல்வெட்டில் தான் இதை சொல்லியிருக்காரு. என்னது? தர்மமானது நெடுநாள் வாழும் பொருட்டு எங்கெல்லாம் கற்றூன்களும் கற்பாறைகளும் காணப்படுகின்றனவோ அங்கெல்லாம் தர்மம் ஆணைகள் பொறிக்கப்படுவதாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காருங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சாஞ்சி ஸ்தூபியை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி இன்னொரு ஸ்தூபி வந்து ஸ்ரீலங்காவில் அனுராதபுரத்தில் கட்டியிருக்காங்களாம். ஸ்ரீலங்காவில் அனுராதபுரம் அப்படிங்கிற இடத்துல கட்டியிருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி இவருடைய தூண்களில் எருது, சிங்கம் இது 2ஓட உருவங்கள் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே உங்களுக்கு பயன்படும் பாருங்கள் எக்ஸாமில். அசோகருடைய தூண்களில் எந்த அனிமல்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காருன்னா எருது மற்றும் சிங்கம். இந்த 2 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மௌரியர்களுடைய தங்கள் கட்டடக்கலையால் மிகவும் புகழ் பெற்றவங்க. ஏன்னா சாரநாத்தில் அசோகர் ஒரு தூண் உருவாக்கியிருப்பார். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இன்றைக்கி நம்மளுடைய சக்ராவே அதிலிருந்து தான் எடுத்திருப்பாங்க, சின்னம். அது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த தூணுக்கு அடிப்பகுதியில் ஒரு தாமரை மலர் வந்து கவிழ்ந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 சக்கரங்களை பக்கவாட்டில் கொண்டு வட்ட வடிவம் முரசு போன்று அமைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த சக்கரத்தில் 24 ஆரங்கள், இதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக படிப்போம். ப்ளஸ் எருது, யானை உருவங்கள் இருக்குது, 4 சிங்கங்கள் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம இதை வந்து டீட்டெயிலாக இந்தியன் கான்ஸ்டியூஷனுங்கிற டாப்பிக்கில் படிப்போம். சாரநாத் தூண் பற்றி இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க ஒரு டைம். சாரநாத் கற்றூன் அப்படிங்கிறது
என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா யானை, திமிலுடன் கூடிய எருது, குதிரை, சிங்கம் இதெல்லாம் இருக்குமா. யானை இருக்குது, எருது இருக்குது, குதிரை, சிங்கம் இந்த 4 விலங்குகளோட உருவம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓடும் நிலையில் பொறிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக புத்தருடைய வாழ்வில் நடந்த 4 முக்கிய நிகழ்வுகள் குறிப்பிடப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னது, யானை பொறுத்த வரைக்கும் புத்தருடைய அன்னை மாயாதேவி கனவில் வெள்ளை யானையை கண்டதை நினைவுபடுத்துது. எருது வந்து இளவரசர் சித்தார்த்தர்னா புத்தரோட இயற்பெயர் தான் சித்தார்த்தர், அவரோட இளமை கால ஆசையை பற்றி தெரிவிக்குது. குதிரைங்கிறது அவரோட ஆசைகளை துறந்து அரண்மனையை விட்டு வெளியே போனதை பற்றி பேசுது. சிங்கம் வந்து சாக்கியர்களுடைய சின்னமாக விளங்கும் புத்தர்களோட சாதனையை குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் சாரநாத் கட்ரூனில் என்ன இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இவங்களுடைய கொடை, இந்திய பண்பாட்டிற்கு மௌரியர்களுடைய கொடை என்னென்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துல வருது. அதனால் நம்ம டைரெக்டாக கீழே போயிடலாம். குஷானர்ஸ், அதுக்கடுத்து வந்து குஷானாஸ் அப்படின்னு ஒரு பீப்புள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. இவங்க யார் அப்படின்னா யூச்சி, இது ஒரு பழங்குடியினர். ஆக்சுவலி யூச்சிங்கிற மரபை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. யூச்சிங்கிறவங்க ஒரு பழங்குடியினர் அந்த காலத்தில். ஸோ அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மரபில் இருந்தவர் கனிஷ்கர். இந்த கனிஷ்கர் தான் காந்தார ஆர்ட் அப்படிங்கிறத வளர்த்தார். ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரோட யாரோட பீரியடில் இந்தியாவில் காந்தாரக்கலை வளர்ச்சி பெற்றது அப்படின்னா அது கனிஷ்கா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இது கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. காந்தாரக்கலையை யார் வளர்த்தெடுத்தது அப்படின்னா கனிஷ்கர். கனிஷ்கருடைய ஆண்டை தான் நம்ம வந்து இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். கிபி 78ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 அரசர்களை மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க. அதாவது என்னென்னா, குஷான பேரரசை தோற்றுவித்தவர் முதலாம் கட்பிசஸ். அடுத்து வந்து குஷானர்களில் புகழ்பெற்ற மன்னர் யாருன்னு கேட்டாங்கன்னா கனிஷ்கா. அதுக்கடுத்து குஷானர்களோட கடைசி மன்னர் வசுதேவர். இந்த 3 பேரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகே, இங்கே பாருங்கள். அடுத்தது 4வது பௌத்த சமய மாநாடு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி. 4வது பௌத்த சமய மாநாடுங்கிறது யாரோட தலைமையில் நடந்துச்சு அப்படின்னா கனிஷ்காவுடைய தலைமையில் நடந்துச்சு. அதே மாதிரி இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரா அந்த பகுதிகளில் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். குந்தலவனம், காஷ்மீரில் இருக்கிற குந்தலவனத்தில் நடந்துச்சு. வசுமித்திரர் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த கடைசி பௌத்த மாநாட்டில் தான், 4 பௌத்த மாநாட்டில் கடைசி 4வது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, பௌத்த பீடகங்களுக்கான விளக்க உரை தொகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த விளக்க உரைக்கு பேர் விபாஷங்கள். அதாவது பௌத்த பீடகங்களுடைய விளக்க உரைக்கு என்ன பெயர்னா விபாஷங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 4வது பௌத்த சமய மாநாட்டில் தான் பௌத்த சமயங்கிறது 2ஆக பிரிஞ்சது. ஒன்று ஹீனயானம், மகாயானம் அப்படின்னு 2ஆக பிரிஞ்சது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, ஹீனயானம் மகாயானம்ங்கிறது எந்தெந்த இடத்துல இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஹீனயானத்தை பின்பற்றியவர்கள் மகா விபாஷனம்ங்கிற பௌத்த சமய நூலை செப்பு படையத்தில் எழுதுகிறாங்க. அதனால் நமக்கு பெருசாக தேவையில்லை. மகாயானம் வந்து மத்திய ஆசியா, சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள்லையும், ஹீனயானம் இலங்கை, பர்மா, தாய்லாந்து ஆகிய தென்கிழக்கு நாடுகள்லையும் இருந்திருக்கு. சும்மா தெரிஞ்சுக்கோங்க ஒரு தடவை, ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேண்டாம். அதுக்கடுத்து குஷானாஸ் பீரியடில் என்ன லாங்குவேஜ் வந்து ஃபேமஸாக இருந்துச்சுன்னா சான்ஸ்கிரிட். அதை ஒரு தடவை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து புத்த சரிதா, இந்த புக் எழுதுனது அஸ்வகோஷர். புத்த சரிதா எழுதுனது அஸ்வகோஷா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர நத்தம் அப்படிங்கிறது இதுவும் அஸ்வகோஷரால் எழுதப்பட்டது தான், சௌந்தர நத்தம். ஆனால் அதை வந்து சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்காரு. 2மே சமஸ்கிருதத்தில் தான் எழுதியிருக்காரு. ஸோ புத்த சரிதம், சௌந்தர நத்தம் 2 புக்குமே அஸ்வகோஷரால் எழுதப்பட்டது. புத்த சரிதம் ஆல்ரெடி கொஷினில் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், ஆனால் சௌந்தர நத்தம் கேட்டது கிடையாது. அதுக்கடுத்து நாகார்ஜுனர் அப்படிங்கிறவர் மத்திய மிக சூத்திரம்ங்கிற புக் எழுதியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தான், கண்டிப்பாக படிக்கணும். நாகார்ஜுனர் எழுதினது மத்திய மிக சூத்திரம். அதுக்கடுத்து வசுமித்திரர் எழுதினது மகா விபாச சரித்திரம். வசுமித்திரர் அப்படிங்கிறவர் எழுதினது மகா விபாச சரித்திரம் அப்படிங்கிற நூல். ஸோ இதுவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். வசுமித்திரர் எழுதினது மகா விபாச சரித்திரம். இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க.
அதுக்கடுத்து கனிஷ்கர் வந்து கனிஷ்கபுரம்ங்கிற புது ஒரு நகரத்தையே உருவாக்கியிருக்காரு. அது நமக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயந்தான். கனிஷ்கரோட காலத்தில் தான் இந்த பாயிண்ட் பாருங்கள், காந்தார கலையும் மதுரா சிற்பக்கலையும் சிறப்பு பெற்று விளங்கின அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காந்தார கலைனா என்னது? காந்தாரா அப்படிங்கிற பகுதியில் தோன்றி வளர்ந்த பகுதி கலை தான் வந்து காந்தார கலைங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வந்து என்னது, இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க கலையும் ஒன்றிணைந்து உருவானது தான் காந்தார கலைன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, காந்தார கலைனா என்னது, இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் ஒன்றா மெர்ஜி பண்ண மாதிரி உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து காந்தார கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது காந்தாராங்கிற பகுதியில் உருவானதுனால அதை வந்து காந்தார கலைன்னு பேர் சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதோட சிறப்பம்சம் வந்து கொடுத்துருக்காங்க, சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க, மற்றபடி இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. மதுரா கலைபாணினா என்னது, உத்தரப்பிரதேசத்தில் மதுராங்கிற இடத்துல இருக்குது, அந்த இடத்துல உருவான கலைங்கிறனால இதை வந்து மதுரா கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா புத்தரது உருவங்களில் இருக்கும், அவரோட முகம் வந்து பொலிவோடு இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் நமக்கு வேண்டாம், இவங்க என்ன கொடை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப முக்கியம் கனிஷ்கர். இன்னொரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கனிஷ்கரோட பீரியடில் மக்கள் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்ததுனால இரண்டாம் அசோகர்னு சொல்கிறோம். அப்போ இரண்டாம் அசோகர்னு யாரை சொல்கிறோன்னு கேட்டாங்கன்னா கனிஷ்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த கேள்விக்கான பதிலை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இரண்டாம் அசோகர்னு யாரை குறிப்பிடுறோன்னா கனிஷ்கரை தான் குறிப்பிடுறோம். புரியுதா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது குப்தா. அடுத்து இது ரொம்ப முக்கியமான டாபிக், குப்தா எம்பையரு. குப்தர் கால பண்பாடு, அவங்களோட பீரியடில் எப்படி பண்பாடு இருந்துச்சு அப்படிங்கிற கல்ச்சருங்கிறது இருந்துச்சுங்கிறத பார்ப்போம். குப்த பேரரசு அப்படிங்கிறது 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில், அதாவது 275க்கு அப்புறம், கிபி 275க்கு அப்புறம் உருவாக்கப்பட்டுச்சு. யார் உருவாக்குனான்னா ஸ்ரீகுப்தருங்கிறவர் உருவாக்குனார். ஹிஸ்ட்ரியில் நம்ம இந்த டாபிக் தனியாகவே பார்ப்போம், இங்கே பண்பாடு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்ரீகுப்தருங்கிறவர் தான் குப்த பேரரசை தோற்றுவிக்கிறார். அவ்வளோதான் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து இதில் வந்து இவருக்கு அப்புறம் கடோத்கஜர்னு ஒருத்தர் வருவார். அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் பெருசாக பேசக்கூடிய நபர்கள் கிடையாது. முதல்ல ஆட்சியை வந்து பெரிய லெவலில் கொடுத்தது யாருன்னா சந்திரகுப்தர், அதுக்கடுத்து சமுத்திரகுப்தர், அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர், 1ஆம் குமாரகுப்தர், இந்த மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கடுத்து இவங்களுடைய ஆட்சிக்கான சான்றுகள் கொடுத்துருக்காங்க. சான்றுனா இந்த கோவில் மாதிரி பாருங்கள், மெக்ராலி இரும்புத்தூண், அது வந்து யாரை கட்டினா என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி வரும். ஸோ அதுக்கடுத்து இவங்க பீரியடில் இருந்த விஷாகதத்தர், காளிதாசர், இவங்க தான் வந்து மிகப்பெரிய இலக்கிய படைப்பாளிகள். காளிதாசருங்கிறவரை பற்றி நம்ம நிறைய டீட்டெயிலாகவே படிப்போம். அடுத்து அலகாபாத்தூன் கல்வெட்டு, மெக்ராலி இரும்புத்தூண், இது எல்லாமே வந்து இவங்களை பற்றி படிக்கக்கூடிய விஷயம். இவங்களோட பீரியட், அதாவது ரொம்ப முக்கியமாக 2ஆம் சந்திரகுப்தா 2 அவருடைய காலகட்டத்தில் சீனாவிலேருந்து பாகியான்னு ஒருத்தர் வரார், குப்தாவுடைய எம்பையருக்கு வராரு. அங்கே வந்துட்டு அவங்களோட காலகட்டத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு நோட்ஸ் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு, ஒரு குறிப்பு. அந்த பயண குறிப்புக்கு பேர் என்னென்னா போகோகி அப்படின்னு சொல்கிறாங்க. பாகியானுடைய குறிப்புக்கு பேர் போகோகி. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்குற கொஷின்ஸு. அப்போது அந்த பாகியானோட குறிப்பில் என்ன இருந்திருக்கு, இவர் வந்து ஃபஸ்ட்டு சீனாலேருந்து வந்தாருன்னு நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து இவர் வந்து வந்ததுக்கப்புறம் நார்த் இந்தியாவில் பெஷாவர், காசி, கயா இந்த மாதிரி இடங்கள்லாம் போயிருக்காரு. அதே மாதிரி இவர் 9 ஆண்டுகள் இந்தியாவில் தங்கியிருக்காரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். மேபி சிங்கிள் லைன் கொஷின் கேட்கணும்னா இந்த மாதிரி கேட்கலாம், எத்தனை ஆண்டுகள் இவர் வந்து இந்தியாவில் தங்கியிருந்தார் அப்படின்னா 9 ஆண்டுகள் தங்கியிருந்திருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாடலிபுத்திரத்தில் 3 ஆண்டுகள்லேருந்து சமஸ்கிருத மொழியை, பாடலிபுத்திரம் பாட்னாவில் மட்டும் 3 வருஷம் இருந்து அங்கே சமஸ்கிருதத்தை கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கடுத்து பௌத்த இலக்கியம், இது ரெண்டையும் கற்றுக்கிட்டு இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இவர் யாரோட பீரியடில் வந்தாருன்னா 2ஆம் சந்திரகுப்தரோட பீரியடில் வந்திருக்காரு. அதனால் அந்த 2ஆம் சந்திரகுப்தா 2 உடைய காலகட்டத்தில் நடந்த அந்த அரசியல், சமூகம், பொருளாதாரம் சம்பந்தமான நிலைகளை பற்றி தெளிவாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவரோட காலகட்டத்தில் குப்தாஸ் அப்படிங்கிறத தாண்டி குப்தாவில் எக்ஸாக்டாக பார்த்தோன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய காலகட்டத்தை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து இவங்களோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை தெரிஞ்சே ஆகணும். குப்த பேரரசர்கள் அப்படிங்கிறவங்க பரம பட்டாரகா, மகாராஜாதி ராஜா, பரமேஸ்வரா, சாம்ராட், இந்த விருது பெயர்கள்லாம் வச்சுருந்தாங்களாம். கண்டிப்பாக படிக்கணும். பட்டாரகா, மகாராஜாதி ராஜா, பரமேஸ்வரா, சாம்ராட், இந்த 4மே கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பேரரசருக்கு கீழே இருந்தவங்க வந்து முதலமைச்சர், படைத்தலைவர், இந்த மாதிரி அமைச்சரவை இருந்துச்சு. அதெல்லாம் தேவையில்லை. இங்கே பாருங்கள், குப்தர் காலத்தில்
குமார மாத்தியர்கள்ங்கிற வருவாய்த்துறை உயரதிகாரிகள் இருந்தாங்க. அப்போது குப்தர் காலத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு என்ன பெயர்னு கேட்பாங்க, குமார மாத்தியர்கள். அது நல்லா தெரியணும். குப்தா காலத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா குமார மாத்தியர்கள். அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குப்தா பீரியடில் வெளியுறவுத்துறைக்கு என்ன அமைச்சருக்கு என்ன பேர்னா மகா சந்தி விக்ரகா. வெளியுறவுத்துறை அப்படின்னா மகா சந்தி விக்ரகா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேர் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து நீதித்துறையில் பொறுப்பு வகித்தவங்கள தண்டநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இராணுவத்தில் பொறுப்பு வகித்தவங்க மகா தண்டநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதித்துறையில் இருந்த அமைச்சர்களை தண்டநாயக் அப்படின்னும் இராணுவத்தில் இருந்தவங்கள மகா தண்டநாயக் அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிற கல்வெட்டு எதுனா அலகாபாத் தூண் கல்வெட்டு. புரியுதா? ஆக்சுவலி இந்த நேம்ஸ் எல்லாமே சொல்கிறது எங்கன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டில் தான் கண்டுபிடிச்சாங்க இப்படி சில விஷயங்களை. அதுக்கடுத்து இவங்க பீரியடில் குதிரைப்படை தலைவராக இருந்தவருக்கு என்ன பெயர்னா மகா அஸ்வபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட பீரியடில் குதிரைப்படை தலைவர்களுக்கு என்ன பெயர்னா மகா அஸ்வபதி அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்வம்னா குதிரைன்னு அர்த்தம். அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது ஹரிசேனர் அப்படிங்கிறவரால் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. இது கேட்கலாம், அலகாபாத் தூண் கல்வெட்டுங்கிறது யார் பொறிச்சது அப்படின்னா யார் உருவாக்குனதுன்னா ஹரிசேனருங்கிறவர். அது எத்தனை வரிகளில் இருக்குன்னா 33 வரிகளில் இருக்கும். இதில் வந்து யாரை பற்றி இருக்குது அப்படின்னா முதலாம் சமுத்திரகுப்தாவுடைய வெற்றிகள், அவரோட படை பற்றி, அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குப்தா எம்பையருடைய ஆட்சியை பற்றியும் டீட்டெயிலாக குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதுக்கடுத்து குப்தர்களுடைய ஆட்சி அதிகாரங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. குப்தர்களோட பேரரசு, அதாவது அவங்களோட எம்பையர் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா தேசம் ஆர் புக்தி அப்படின்னு பிரிச்சிருந்தாங்க. புரியுதா? அதுக்கடுத்து அதை வந்து மாநிலம், இப்போது பேரரசுங்கிறது நாடுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து மாநிலமாக பிரிக்கிறாங்க. அந்த மாநிலம் தான் வந்து பார்த்திங்கன்னா உபாரிக்காங்கிற ஆளுநர்கள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. அந்த மாநிலத்தில் ஆட்சி பண்ணவங்க உபாரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உபாரிக்காவுக்கு கீழே வந்து யானைப்படை, குதிரைப்படை இவங்க எல்லாம் வந்து இருந்திருக்காங்கங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லோகபாலா அப்படின்னு ஒரு அலுவலர் இருந்திருக்காரு. அவரை பற்றி ஈரன் என்கிற கல்வெட்டு சொல்லுதான். புரியுதா? லோகபாலா அப்படின்னு ஒரு ஆஃபீஸர் இருந்திருக்காரு இவங்க பீரியடில். புரியுதா? அந்த யானைப்படை, குதிரைப்படை இதெல்லாம் நிர்வகிச்சுட்டு இருந்தவர் தான் யாருன்னா லோகபாலா அப்படிங்கிறவர். இவர் வந்து உபாரிக்கான்னு சொல்லக்கூடிய கவர்னருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தவர். இந்த லோகபாலாவை பற்றி எங்கே சொல்கிறாங்கன்னா ஈரன் கல்வெட்டு, அதாவது ஈரன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற கல்வெட்டில் தான் வந்து சொல்லியிருக்காங்கங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், 2ஆம் சந்திரகுப்தரோட காலத்தில் பஞ்சமண்டலிங்கிற குழுமத்தை வந்து பற்றின ஒரு குறிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பஞ்சமண்டலி அதாவது 5 நபர்கள் கொண்ட ஒரு குழு இருந்திருக்கு அப்படிங்கிறத சாஞ்சி கல்வெட்டில் சொல்லியிருக்காங்க. இது எந்த கல்வெட்டுன்னு தெரியணும். பஞ்சமண்டலிங்கிறது யாரோட பீரியடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா 2ஆம் சந்திரகுப்தா. புரியுதா? 2 கொஷின் இருக்குது இதில். பஞ்சமண்டலிங்கிற குழுமம் வந்து எங்கே இருந்துச்சு அப்படின்னா சந்திரகுப்தாவோட பீரியடில். அதே மாதிரி இது இவர் பீரியடில் தான் இருந்துச்சுன்னு எந்த கல்வெட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சாஞ்சி கல்வெட்டு. இந்த 2 பாயிண்ட் வந்து இதில் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இவங்களுடைய படை நிர்வாகம் எப்படி இருந்துச்சு. காலாட்படை, குதிரைப்படை தளபதிக்கு நம்ம முன்னே பார்த்தோம், என்னது மகா அஸ்வபதின்னு பார்த்தோம். காலாட்படையோட தலைவர் பாலாதி கிருத்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரைப்படையோட தலைவர் சேனாதிபதினு சொல்கிறாங்களா? ஒரு நிமிஷம், அப்போ இங்கே பற்றி ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்களே. சரி, ஓகே. குதிரைப்படை தளபதி வந்து மகா அஸ்வபதி அப்படின்னும் சொல்கிறாங்க, சேனாதிபதினு சொல்கிறாங்க. காமனாக சேனாதிபதினா தலைவர் தான். ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இராணுவ கிடங்குகளோட தலைமை அலுவலகம் ரணபந்தகா. இராணுவ கிடங்குகளுடைய தலைமை அலுவலகம் அப்படிங்கிறது ரணபந்தகா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரண்மனை காவலர்களுக்கு பெயர் என்ன அப்படின்னா மகா பிரதிகாரா அப்படிங்கிறது அரண்மனை காவலர்களுக்குரிய பெயர். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி? மகா பிரதிகாரா ஆக்சுவலி வெளியே பாதுகாக்கிறவங்க வந்து மகா பிரதிகாரா
இது எப்படி உங்களுக்கு மைண்டில் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து சமையலறை கண்காணிப்பாளர்களுக்கு கத்தியத பகிதா அப்படிங்கிற பேர். இது வந்து லாஸ்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சமையலறை கண்காணிப்பாளர் பற்றி கத்திய தபகிதா அப்படிங்கிறது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது எங்கேயோ டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் அட்டன் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இது வந்து கத்தியை வந்து சமையலறையில் யூஸ் பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கத்தியத பகிதா. அதுக்கு அடுத்து வந்து நிர்வாக அதிகாரிகள் அமாத்தியா சச்சிவா இவங்க 2 பேர். ஒற்றர்கள் வந்து துதகா. இது ரொம்ப முக்கியம். குப்தாவோட பீரியடில் ஒற்றர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா துதகா அப்படின்றது பெயர். இதுவும் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து இவங்களோட சோஷியல் லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தான் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கூட்டு குடும்பமாக வாழ்ந்திருக்காங்க. வர்ணாசிரம முறை வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓரளவுக்கு. பெண்கள் வந்து உயர்ந்த நிலையில் தான் இருந்திருக்காங்க இவங்களோட பீரியடில். அதுக்கடுத்து ஆசிரியர்கள் வந்து ஆச்சாரியா அப்படிங்கிற பெயரில் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். பொருளாதார நிலை இதுவும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். வேளாண்மை தான் குப்தா எம்பையரில் முக்கிய தொழிலாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. குப்தர்களோட காலத்தில் முக்கிய தொழில் என்ன அப்படின்னா அது வேளாண்மை, அக்ரிகல்ச்சர் தான். ரொம்ப முக்கியமாக இவங்க விளைவித்தது என்னென்னா கோதுமை, பார்லி, நெல் இது 3மே விளைவிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிலத்தை வந்து 5 வகையாக பிரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது வந்து சில இடங்களை மென்ஷனும் பண்ணுவாங்க. ஜல நிர்கமா அப்படிங்கிற வடிகால் மூலமாக நீர்ப்பாசன பகுதிகள் வடிகால்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜல நிர்கமா இவங்க யூஸ் பண்ண வடிகால்களுக்கு பெயர் வந்து ஜல நிர்கமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் சுதர்சனா ஏரின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அது எங்கே நீங்கள் கொடுக்கல, குஜராத்தில் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுதர்சனா ஏரி அப்படிங்கிறது குஜராத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க. விளைச்சலில் 1 பங்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து வரியாக வாங்கியிருக்காங்க. 1 பங்குனா என்னது, 6ல் 1 பங்குன்னு கணக்கு. விளைச்சலில் 1 பங்கு மக்கள்கிட்ட இருந்து வரியாக வாங்கியிருக்காங்க. அந்த வரிக்கு பேர் பாகா. மக்கள்கிட்ட இருந்து விளைச்சலில் வாங்கின வரிக்கு பேர் வந்து பாகா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி கராங்கிறது என்னென்னா கிராமங்களில் வாழ்கிற மக்கள் மீது போடப்பட்ட வரி தான் வந்து என்னென்னா கரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரான்னு சொல்லுவாங்க, கரான்னு கொடுத்துருக்காங்க இங்கே. அதுக்கடுத்து ஹிரண்யா, இது வந்து தங்க நாணயங்கள் வச்சுருக்கிறவங்க செலுத்தக்கூடிய வரி. ஹிரண்யானாலே தங்கம்னு தான் மீனிங். அப்போது ஹிரண்யானா தங்க நாணயம் வச்சுருக்கிறவங்க விதிக்கக்கூடிய வரிக்கு பேர் ஹிரண்யா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்க பீரியடில் வந்து விவசாயம், அதுக்கடுத்து வந்து நீர்ப்பாசனம் இதையும் தாண்டி என்ன ரொம்ப முக்கியத்துவம் பெற்றுச்சு அப்படின்னா உலோகத் தொழில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, சுரங்கத் தொழில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த 2மே ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுங்கிறத சொல்கிறாங்க. இதை பற்றி வராக மிகிரரும் காளிதாசரும் சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் குப்தா பீரியடில் இருந்த ரைட்டர்ஸ், பொயட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இவங்க பீரியடில் பீகார்லேருந்து இரும்பும் ராஜஸ்தானில் செம்பும் வந்து எடுத்திருக்காங்க. ஏன்னா இன்றைக்கும் ராஜஸ்தானில் அதிகமாக வந்து காப்பர் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பீகார்லேருந்து இரும்பு எடுத்திருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். குப்தர் கால பொருளாதார நிலை அப்படிங்கிற பேராகிராஃப் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து இவங்களோட வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேஷ்டி சார்த்தவாகான்னு 2ஆக பிரிப்பாங்க. இவங்க வணிக்குன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்காங்க. 3 பிரிவினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது 3ங்கிறது காமனாக தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் இதில் ரொம்ப நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமாக என்னென்னா ஸ்ரேஷ்டி அண்ட் சார்த்தவாகா இவங்க 2 பேரை பற்றி தான். சார்த்தவாகா அப்படின்னா யாருன்னா இவங்க வந்து வெளியூரில் போயிட்டு வணிகம் பண்ணுறவங்க லாபத்துக்காக, அதாவது கப்பல் மூலமாக மற்ற நாடுகளுக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கோ போயிட்டு வணிகம் பண்ணுறவங்க சார்த்தவாகா அப்படிங்கிறவங்க. அதே ஸ்ரேஷ்டி அப்படிங்கிறவங்க உள்ளூர் வணிகக்காரங்க, உள்ளூர்லேயே வந்து மாட்டு வண்டி அது மாதிரி போயிட்டு அது மூலமாக சேல்ஸ் பண்ணுறவங்க அப்படி வச்சுக்கலாம். ஸோ உள்ளூர் வியாபாரிகள் வந்து ஸ்ரேஷ்டி, சார்த்தவாகானா வெளியூர் வியாபாரிகள். இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க பீரியடில் என்னெல்லாம் துறைமுகம் இருந்துச்சு சும்மா தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. இது எல்லாமே குப்தா பீரியடில் கல்யாணுங்கிற துறைமுகம், புரோச், காம்பே, தாமிரலிப்தி இந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஏற்றுமதி இறக்குமதி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க பீரியடில் எந்த சமயம் இருந்துச்சுன்னா ஜெயினிசமும் புத்திசமும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இவங்க பீரியடில். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, இந்த பாகியான் இவங்களோட பீரியடில், அதாவது 2ஆம் சந்திரகுப்தாவோட பீரியடில் தான் வந்து பாகியான் வந்திருப்பார். அவரோட ஆட்சி காலத்தை பற்றி சொல்லியிருப்பார். போகாக்கு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா அவரோட பயண குறிப்பு. அவர் சொல்கிறாரு பிராமின்ஸுடைய பூமி தான் வந்து
என்னது கங்கை சமவெளி அப்படிங்கிறத சொல்கிறார். கங்கை சமவெளினா அந்த பீரியடில் குப்தாஸ் எம்பையர் ஆட்சி பண்ண இடம் அது. அப்போ கங்கை சமவெளி பகுதிகளை பிராமணர்களின் பூமி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால் அது பாகியானுங்கிற சீன பயணி. அதை தெரிஞ்சுக்கோங்க. மேபி இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. இது வேணால் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த டார்க்காக கொடுத்துருக்காங்க பாருங்கள். குப்தர்கள் காலம் இந்திய செவ்வியல் கலைகளின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. யாருடைய காலம் இந்திய செவ்வியல் கலைகளின் காலம் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்க அப்படின்னா குப்தாஸுடைய பீரியட் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா இங்கே தான் இந்து கடவுளுக்கான கோவில்கள் அதிகமாக கட்டப்பட்டுச்சுங்கிறத சொல்கிறாங்க. பாலி அப்படிங்கிற தீவு வந்து குப்த பேரரசில் இந்து சமயம் இந்தியாவிலேருந்து பரவுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் தேவையில்லை. சீன பயணி இட்சிங்குங்கிற ஒரு பாலி தீவை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. ஜஸ்ட் அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்கே இருக்குது பாருங்கள். குப்தர்கள் காலத்தில் இந்து சமயம் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் பௌத்தமும் சமணமும் தான் மக்களால் பின்பற்றப்பட்டு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்துங்கிறது இவங்களோட பீரியடில் அழிந்து கொண்டிருந்த ஒரு சமயம். இது வந்து இருந்த சமயம் கிடையாது, அழிந்து கொண்டிருந்த சமயம். ஆனால் இவங்க பீரியடில் அதிகமாக இருந்தது என்ன சமயம்னா பௌத்தமும் சமணமும் தான். ஓகேவா? அதே மாதிரி இவங்க வந்து அதிகமாக ஃபாலோ பண்ணது யார் அப்படின்னா சமணம், ஜெயினிஸ்ட்டை தான். பட் ஆனால் புத்திஸ்ட்டை வந்து ஆதரிக்கலை. யாருன்னா குப்த அரசர்கள். அப்படி இருந்தாலும் வசுபந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பௌத்த சமய அறிஞரை வந்து முதலாம் சந்திரகுப்தர் ஆதரிச்சிருக்கார். ரொம்ப முக்கியமான கொஷின். அதாவது வசுபந்துவை ஆதரித்த குப்த அரசர் யாருன்னு கேட்பாங்க. அவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர். அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து புத்த கோஷர். இது யார் அப்படின்னா இலங்கையுடைய பௌத்த அறிஞர். புத்த கோஷர் இலங்கையோட பௌத்த அறிஞர், குப்தர் காலத்தில் புகழ் பெற்றிருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க குப்தர்களுக்கு தொடர்புடைய ஓவியங்கள் பார்த்தீங்கன்னா அஜந்தா எல்லோரா குகைகளில் இருக்குது. இது வந்து லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன். குரூப் 4 குரூப் 2லேயே கேட்டிருந்தான். அஜந்தா எல்லோரா குகை குரூப் 1ல் கேட்டிருந்தான். இது ஆக்சுவலி குப்தர்களுக்கு பொருந்தாதது எது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அஜந்தா எல்லோரா இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் வச்சுருந்தாங்க. அதில் வந்து நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து இந்த புக்லேயோ இல்லைனா 11th ஹிஸ்ட்ரி புக்லேயோ படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். நம்ம பார்ப்போம் அந்த புக்கை. சமண சமயம் எங்கெல்லாம் செல்வாக்கு பெற்றிருந்துச்சுன்னா மதுரா, வல்லபி, உதயகிரி, மேக்சிமம் உத்தரப்பிரதேஷ் பகுதிகளில். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் இந்த பார்ட்டு. இதை வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த லிட்ரேச்சர் பார்ட்டு, இலக்கியம், இந்த லிட்ரேச்சர் பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பெண் வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே, காளிதாசர் வந்து சாகுந்தலம், விக்ரமோர்வசியம், மாளவிகாக்னிமித்திரம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், ரித்து சங்காரம் இது எல்லாத்தையும் எழுதுனது யாருன்னா காளிதாசர். விசாகதத்தர் எழுதுனது முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். இது லாஸ்ட் குரூப் 4 கொஷின். வாத்ஸ்யாயனர் வந்து காமசூத்ராங்கிறது எழுதியிருக்காரு. அடுத்து வராகமிக்கிரர் புருகத் சம்ஹிதா எழுதியிருக்காரு. சந்திராச்சாரிய வியாக்கரணம், அமரர் அமரகோஷம், வாக்பட்டர் அஷ்டாங்க சங்கிரக, அஷ்டாங்க கிருத்தய சம்ஹிதை அது வந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட நூல். ஆரியபட்டர் கணித நூல் வானவியல் எழுதி, ஆரியபட்டியம் அப்படிங்கிற கணித நூல் எழுதியிருப்பார். அது வானவியலாகவும் செயல்பட்டுச்சு. சாமண்டகர் நீதி சாஸ்திரம், வீரசேனர் அப்படிங்கிற வியாக்கரணா அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக நல்லாவே படிக்கணும், தெளிவாக படிக்கணும். ஒரு தடவைங்கிறத தாண்டி தெளிவாக படிக்கணும். ஸோ இவங்க பீரியடில் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா ஆரியபட்டா குப்தர்கள் காலத்தில் வாழ்ந்த மிகச்சிறந்த தலை சிறந்த அறிஞர் அல்லது ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதின்னு சொல்லலாம், அறிஞர்னு சொல்லலாம். இவரை ஆரியபட்டா இவர் தான் வந்து கணிதம் தொடர்பாகவும், கணிதத்தில் ஜீரோ வந்து முன்னாடி காலத்தில் இவங்களோட இப்படி தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த குப்தர்கள் காலத்தில் வந்த இந்த ஆரியபட்டா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இப்படி இந்த ஜீரோங்கிறத ரெண்டுத்தையும் கோடு போட்டு இதுதான் ஜீரோ அப்படிங்கிறத உருவாக்கி காமிச்சார். அதுக்கப்புறம் தான் மேலை நாட்டு அறிஞர்களும் ஜீரோவை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ உலகத்துக்கே ஜீரோங்கிற வேல்யூவை வந்து அறிமுகப்படுத்தினது ஆரியபட்டர் அப்படிங்கிறவர் தான். அடுத்து வானவியல்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஆரியபட்டியம்ங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பார். ஸோ இதுலேயும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் பாருங்கள், 1 முதல் 9 வரையிலான எண்ணிற்கு முன்னும் பின்னும் சுழியம் ஜீரோவை பயன்படுத்தக்கூடிய முறை யாரால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவர் ஒருத்தர் தான், ஆரியபட்டர் அப்படிங்கிற ஒருத்தரால் தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அல்ஜீப்ரா, அதுக்கு அடுத்து வந்து வர்க்கமூலம், ஸ்கொயர் இதெல்லாம் கண்டுபிடிச்சது இவர் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், அப்போவே குப்தாஸ் பீரியடில் அதாவது 3ஆம் நூற்றாண்டோட தொடக்க காலகட்டத்திலேயே
இவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 3ஆம் நூற்றாண்டு இறுதி காலகட்டத்தில் இவர் தான் வந்து சூரியனை பூமி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். அதே மாதிரி பிளானட்ஸுடைய அந்த ரொட்டேஷன் பற்றியும் இவர் சொல்லியிருப்பார், கோள்களுடைய சுழற்சி பற்றியும் சொல்லியிருப்பார். அதனால் இவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன், ஆரியபட்டர் அப்படிங்கிறவர் அந்த காலத்திலேயே. அதுக்கடுத்து மெக்ராலி இரும்புத்தூண், இது பற்றி பார்க்கணும் அப்படின்னா குப்தர் பீரியடில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒன்று, இன்ன வரைக்குமே துருப்பிடிக்காமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் குப்தர்களோட உலோகக்கலைக்கு ஒரு சிறந்த சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்னது, குப்தர் காலத்தில் வாழ்ந்தவர் இன்னொருத்தர் யாருன்னா, இவரும் ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லலாம், வராகமிகிரர். புருகத் சம்ஹிதாங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார். இது ஒரு விண்வெளி அதாவது வானவியல் தொடர்பான ஒரு நூல். லைக் வந்து யாருன்னா ஆரியபட்டியும் எழுதியிருப்பார்ல, அதே மாதிரி வராகமிகிரர் எழுதுனது புருகத் சம்ஹிதா, ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இது. அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து இவங்களோட பேரை சொன்னால் எனக்கு டக்குன்னு அந்த புக்கு பேர் வந்துடும், ஏன்னு தெரியல, அந்தளவுக்கு நான் வந்து படித்து வச்சுருக்கேன் இந்த விஷயங்களை. அதனால தான் டக்குன்னு படிக்க முடியுது இந்த வார்த்தைகளை. அது மாதிரி நீங்களும் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பயுமே மறக்காது. அதுக்கடுத்து வந்து இவங்க பீரியடில் புகழ்பெற்றவர் யார் அப்படின்னா மருத்துவர் வந்து ஷரகர். அதுக்கு முன்னாடி புருகத் சம்ஹிதாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விண்வெளி, கோள்கள், தாவர நில அமைப்பு, இது எல்லாத்த பற்றி சொல்லியிருக்கார். அதுதான் நான் காமனாக சொல்லிட்டேன், வானவியல் தொடர்பானதுன்னு. அடுத்தது அஸ்வசாஸ்திரம், அதாவது கால்நடை ஏற்படும் நோய்கள் பற்றியும் அவருக்கான சிகிச்சை முறைகள் பற்றி இருக்குது. அஸ்வசாஸ்திரா, இதில் வந்து கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய் பற்றியும் அவருடைய சிகிச்சை முறையிலும் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அஸ்வசாஸ்திரா, அஸ்தசாஸ்திரம் கிடையாது, இது அஸ்வசாஸ்திரா சொல்ல போனால் அதுதான் நினைக்கிறேன். அஸ்தசாஸ்திரம் தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சரகர், ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவர். சரக சம்ஹிதா அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். இது எதை பற்றி அப்படின்னா மருத்துவத்தை பற்றி குறிப்பிட்ட ஒரு நூல். அப்போது இவங்க குப்தா பீரியடில் மிகச்சிறந்த மருத்துவராக இருந்தவர் தான் சரகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் சரக சம்ஹிதாங்கிற மருத்துவ நூல் ஒன்று எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து குப்தர் காலத்தில் வாழ்ந்த ஆயுர்வேத மருத்துவர் யார் அப்படின்னா தன்வந்திரிங்கிறவர் குப்தர் காலத்தில் வாழ்ந்தவர். இவர் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்னது, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் இவர் வந்து அப்போவே சொல்லியிருக்காருங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து குப்தர்களுடைய கோயில் கட்டடக்கலை பற்றி இந்த இடத்துல அடுத்தது கொடுத்துருக்காங்க. சதுரமான கோயில்களாம் இவங்களோட கோவில்கள், குப்தர்களோடது வந்து சதுரமான கோயில்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 2ஆம் மாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வக வடிவிலான கோயிலும் இருந்திருக்கு, வட்ட வடிவ கோயிலும் இருந்திருக்கு. 3 சதுரம், செவ்வகம், வட்டம் 3 வகையான கோயில்களும் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க எந்த வகையான டெம்பிள், இப்போ வந்து திராவிடா, நாகரா, வேசரம்னு 3ஆக பிரிப்போம் இல்லையா டெம்பிள்ஸை, அதில் வந்து இவங்களோடது நாகர கட்டடக்கலை பாணி அப்படின்னு சொல்கிறாங்க. தென்னிந்தியாவில் திராவிட கட்டடக்கலை பாணி. பட் இவங்க ஆமாம் ரெண்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. நார்த் இந்தியாவில் நாகரமும், தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் பொறுத்த வரைக்கும் திராவிட கட்டடக்கலையும் பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டுமே இவங்க வந்து பின்பற்றியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தியோகருங்கிற இடத்துல பஞ்சயாதன முறைப்படி மகாவிஷ்ணு பத்தாவதன, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். இவங்களை அழிச்சது யாருன்னா ஹூனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குப்தர்களோட பெரும்பாலான கோயில்கள் வந்து ஹூனர்களின் படையெடுப்பின் போது இடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். யாரோட படையெடுப்புனால இவங்களோட கோவில்கள் இடிக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட காலகட்டம் முடிவடைஞ்சது காரணமும் அந்த ஹூனர்கள் அப்படிங்கிறவங்க தான். அடுத்து இவங்களோட சிற்பக்கலை அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க. அதுவும் எங்கே அப்படின்னா மதுராவில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சாரநாத்தில் இருந்த நின்ற வடிவில் புத்தர் சிலை, அதுக்கடுத்து கனிஷ்கர் காலத்துடைய காந்தார கலை, குப்தர்களோட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஜந்தா, இதெல்லாம் முக்கியம். நம்ம பார்த்தோம்ல, முன்னாடியே பார்த்தோம். என்னது, அஜந்தா, எல்லோரா குகை ஓவியங்கள்லாம் குப்தர்கள் காலகட்டத்தில் உருவாக்குனது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாக், குவாலியருக்கு பக்கத்தில் பாக், மத்திய பிரதேஷில் இருக்குது. இந்த இடத்துல உருவாக்கின ஓவியமும் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களோட காலகட்டத்துது. அதே மாதிரி அஜந்தாவில் இருக்கிற 16, 17வது குகை ஓவியங்கள் புத்தரோட வாழ்க்கை வரலாறு பற்றி பேசுது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அஜந்தா குகை ஓவியமில் இருக்கிற இதெல்லாம் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷ் அந்த சைடு தான் இருக்குது ஆக்சுவலி. ஓகேவா, மகாராஷ்டிராவில் இருக்குது.
அதாவது அஜந்தா எல்லோரா இது ரெண்டு மகாராஷ்டிராவில் இருக்குது, பாக்குங்கிறது மத்திய பிரதேஷில் இருக்குது. இப்போ இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குப்தர் பீரியடுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றுனா அது இது 3 தவிர மற்ற எது வந்தாலும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். பாக்கோ அஜந்தா எல்லோரா தவிர வேறு எது வந்தாலும் குப்தர்களுக்கு சம்மந்தம் இல்லாதது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ அஜந்தாவில் இருக்கிற எந்த கல்வெட்டு புத்தருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுதுன்னா 16, 17வது குகை ஓவியங்களில் இருக்கிற கல்வெட்டுகள் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், யுனெஸ்கோவுடைய ஹெரிட்டேஜ் சைட்டாக, அதாவது உலக பாரம்பரிய சின்னமாக அஜந்தா குகையை எந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 1983. நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ஆல்ரெடி, மொத்தமாக ஹெரிட்டேஜ் சைட் இந்தியாவில் எத்தனை இருக்குன்னா 43 இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன்னா. 43 ஹெரிட்டேஜ் சைட் இருக்குது இந்தியாவில். அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். இல்லைனாலும் நான் திருப்பி போட்டு விடுறேன், தெளிவாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். லாஸ்ட்டாக எந்த ஹெரிட்டேஜ் சைட்டு கொண்டு வந்தாங்க? 41, 42, 43 மூணுமே 2024 வந்தது. ஞாபகம் இருக்கா? அம்பி, விட்டாலா அந்த டெம்பிள்லாம் வந்து லாஸ்ட்டாக, அம்பி முன்னாடி வந்துடுச்சு, சாரி. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஒரு டெம்பிள் வந்துச்சு, ஒய்சாலா டெம்பிள். ஹம்பி வந்து 1983 தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் ஹொய்சாலா டெம்பிள்ஸ் வந்து 2024 பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவரோட இந்த இது வரும் இல்லையா, ஒரு கல்லூரி, ஒரு சாந்தி நிகேதன், அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 2024. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்னொன்று கொண்டு வந்தாங்க. மொத்தம் 3மே வந்து கடைசியாக கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து 40 தான் இருந்துச்சு, இப்போ 43 இருக்குது. அதனால் அதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். நம்ம பார்ப்போம், நான் உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுறாரு. அடுத்து இசைக்கலை. இவங்க பீரியட் குப்தர்கள் காலம் இசை நடனம் செழித்தோங்கிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. குப்தர் இங்கே பாருங்கள், குப்த மன்னரான முதலாம் சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்த நாணயம் காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யாரோட காலகட்டத்தில் வீணை வாசிப்பது போன்ற உருவம் பொறித்த நாணயம் வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா முதலாம் சமுத்திரகுப்தருடைய காலகட்டம். இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து சாகுந்தலம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், இதெல்லாம் காளிதாசருடைய நாடகங்கள், ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயில் கொடுப்பேன், காளிதாசரோட நாடகம் என்னென்ன, லிட்ரேச்சர் என்ன, ஒவ்வொன்றும் தனித்தனியாக நான் சொல்லுவேன். அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. தேவி சந்திரகுப்தம், கௌமிகி, மகோத்சவம், இது எல்லாமே நாடகம் நடைபெற்றிருக்கு. இதெல்லாம் வேண்டாம். இவங்களோட கொடை வந்து என்ன, இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தது தான் ஆல்ரெடி. புத்தர் காலம் என்ன சொல்கிறாங்க? செவ்வியல் கலைகளின் காலம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து சாளுக்கியாவை வந்து ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சாளுக்கியாங்கிறவங்க வந்து சவுத் இந்தியாவில் இருந்தவங்க தான். இவங்க பல்லவாக்கு அப்புறம் உள்ளே வந்தவங்க, பல்லவா எம்பையருக்கு அப்புறம் உள்ளே வந்தவங்க தான் சாளுக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதலாம் புலிகேசி, 2ஆம் புலிகேசி. ஏன்னா மகேந்திரவர்ம பல்லவனையே தோக்கடித்தவர் தான் இந்த 2ஆம் புலிகேசிலாம். ஸோ இவங்களோட இந்த சாளுக்கிய எம்பையரோட சிறந்த மன்னர்கள் அப்படின்னா இந்த புலிகேசி 2 பேர் தான். அது இவங்களோட பீரியடில் விக்ரமாங்க சரிதம் அப்படிங்கிற புக் எழுதினது யாருன்னா பில்ஹனர். ரொம்ப முக்கியமான ஒரு நூல் இது. பில்ஹனர் அப்படிங்கிறவர் விக்ரமாங்க சரிதம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இவங்களோட பீரியடில் தான் வந்து யுவான் சாங் வந்து இந்தியாவில் இருந்திருக்காரு. யுவான் சாங் முன்னாடியே இருந்திருக்காரு. இவங்களோட பீரியடில் ஒரு குறிப்பு வந்து சியூகி. ஆக்சுவலி இதை என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே இப்படி சொல்லுவாங்க, சியூகி, அதை இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் வந்து போகாக்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யாரோடது? சீன பயணியான பாகியானோடது. அதே மாதிரி யுவான் சுவாங்கோட குறிப்புக்கு பேர் என்ன அப்படின்னா சியூகி. அதனால் அது ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேரோடது இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பேன் நான் உங்களுக்கு ஆல்ரெடி. சாளுக்கிய வம்சத்தை பற்றி பேசுகிறது, சாளுக்கிய டைனஸ்டியை பற்றி பேசுகிற கல்வெட்டு எது அப்படின்னா ஐகோல் கல்வெட்டு. ஐகோல் கல்வெட்டுங்கிறது கர்நாடகாவில் கிடச்சிருக்கும். ஐகோல் கல்வெட்டுங்கிறது கர்நாடகாவில் கிடச்ச ஒரு கல்வெட்டு. இது வந்து சாளுக்கிய வம்சத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கல்வெட்டு. இவங்களோட ஆட்சி முறை அப்படின்னா என்னது? மன்னர் தான் நாட்டோட தலைவர். இவங்களோடது பல வகையாக பிரிச்சுருந்தாங்க. இது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பட் இவங்களோடது நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக பார்க்க வேண்டியதில்லை. அமாத்தியா இது மட்டும் பார்த்துக்கோங்க. அமாத்தியானா வருவாய்த்துறை அமைச்சர், சமகர்த்தானா கருவூல அமைச்சர். இதெல்லாம் ஐகோல் கல்வெட்டு மூலமாக சொல்கிறாங்க. போதும் இந்த அளவுக்கு. இதில் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இந்த டாபிக் நமக்கு
இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ரவிகீர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் புலிகேசியோட அவையில் இருந்த ஒரு சமண சமயத்தைச் சேர்ந்த அறிஞர். ஆக்சுவலி இந்த 2ஆம் புலிகேசி காலத்தில் இந்துயிசமும் இருந்துச்சு, ஜெயினிசமும் இருந்துச்சு, புத்திசமும் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் பீரியடில் இருந்த ஜெயினிஸ்ட் தான் யாருன்னா ரவிகீர்த்தி அப்படிங்கிறவர். அவர் தான் யாருன்னா ஐகோல் கல்வெட்டை உருவாக்குனவர். ஐகோல் கல்வெட்டை வந்து பொறிச்சவர் யார் அப்படின்னா அது வந்து ரவிகீர்த்தி அப்படிங்கிறது தெரியணும் நம்ம எல்லாருக்குமே. அதுக்கடுத்து சீன பயணி யுவான்சுவாங் வந்து 2ஆம் புலிகேசியுடைய அவைக்கு வந்து வருகை புரிஞ்சிருக்கார். ஓகேவா, யுவான்சுவாங்கிறவர் 2ஆம் புலிகேசியுடைய அவைக்கு வந்திருக்காருங்கிறத தெரியணும். அதே மாதிரி சாளுக்கியர்களோட பீரியடில் புத்திசமில் வந்து ஹீனயானம் மகாயானம் அப்படிங்கிற 2 பிரிவும் வாழ்ந்திருக்கிறதாகவும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த சாளுக்கியர்கள் பொறுத்த வரைக்கும் அதிகமாக கோயில் கட்டுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தோன்னா, ஏன்னா கர்நாடகாவில் இருக்கிற கோவில்கள் எல்லாம் இவங்க தான் கட்டினது மேக்ஸிமம் சொல்லப்போனால். இவங்களோட பீரியடில் ஜெயினிஸ்ட்டும் புத்திஸ்ட்டும் கட்டப்பட்ட கோவில்கள் தான் இது. பார்த்திங்கன்னா ஐகோலில் இப்போ நம்ம பார்ப்போம் இல்லையா, ஐகோல் கல்வெட்டு, அது அந்த இடத்துல ஐகோலுங்கிறது ஒரு பிளேஸோட பேர். ஐகோல், பாத்தாமி, பட்டடக்கல், இது எல்லாம் சாளுக்கியர்களோட கட்டுமான கோவில்கள் இருந்தது. இது மூணுமே 1984 நினைக்கிறேன், எக்ஸாக்டாக இயர் தெரியல, உலக பாரம்பரிய தலமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐகோல், பாத்தாமி, பட்டடக்கல் இது மூணுமே. அதுக்கடுத்து அஜந்தா, எல்லோரா, நாசிக் இந்த இடத்துலையும் இவங்களோட குடைவரை கோவில்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே குடைவரை கோவில், கேவ் டெம்பிள்ஸ் வந்து வந்துருச்சு இந்தியாவுக்குள்ளே. எப்போ அப்படின்னா பல்லவர்களோட பீரியடில் அவங்க தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க. பாதாமி குகை கோவில் இவங்களோட காலகட்டத்தில் கட்டப்பட்டது. ஐகோலில் 70 கோயில்கள். ஐகோல் கர்நாடகாவுக்கு போனால் நீங்கள் பார்க்க வேண்டியது ஐகோல் நகரத்தில் இருக்கிற கல்வெட்டுகள் தான், அதாவது கோயில்கள், நிறைய கோயில்கள் இருக்குது. ஸோ இதை சுற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். அதனால் இதை கோயில் நகரம்னே சொல்கிறாங்க ஐகோலை. இங்கே பாருங்கள், பட்டடக்கல்ல கோயில்கள் அமைத்த கட்டடக்கலை வல்லுநர்களுக்கு திரிபுவனச்சாரியாங்கிற பேர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திரிபுவனச்சாரியானா 3 உலகையும் உருவாக்கியவன் அப்படிங்கிற பட்டம் கொடுப்பாங்களாம். மற்றபடி இந்த பாக்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை, இது வேண்டாம். ஓவியக்கலை, இவங்க ஓவியக்கலைக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அவ்வளோதான். அப்போது கோவில்களின் நகரம் கர்நாடகாவில் எதை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஐகோல் அப்படிங்கிற ஏரியாவை சொல்கிறோம். அதுக்கடுத்து அதே பீரியடில் ராஷ்டிரகூடர்ஸ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து இவங்களும் ஆட்சி பண்ணாங்க. இவங்களை பாக்டீரியர் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் பீப்புளை படிப்போம். அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் யாருன்னா இந்த ராஷ்டிரகூட கிரேக்கர்கள், கிரேக்கோ பாக்டீரியர் அப்படின்லாம் 7th புக்கில் படிப்பீங்க. அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க தான் இவங்கெல்லாம். இவங்களை பற்றிலாம் நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸு தேவையில்லை, ஒரு சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். இங்கே பாருங்கள், பார்சவநாதரோட வாழ்க்கை வரலாற்றை. பார்சவநாதருங்கிறவர் யார்? நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, நேற்று நம்ம பார்த்தோமா 24 தீர்த்தங்கரர்களில் பார்சவநாதர்னு ஒருத்தர் இருப்பார். ஐ திங்க் 23வது தீர்த்தங்கரர்னு நினைக்கிறேன். அவரை பற்றின வாழ்க்கை வரலாறை வந்து ஜீனசேனருங்கிறவர் எழுதியிருக்காரு. பார்சவ பூதயா அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்காரு. இவர் யாருன்னா ராஷ்டிரகூட மன்னரான 1ஆம் அமோகவர்ஷருடைய ஆசிரியர் தான் ஜீனசேனர். இவர் வந்து 24வது தீர்த்தங்கரான 23வது தீர்த்தங்கரான பார்சவநாதருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எழுதியிருக்காரு. பார்சவ பூதயா அப்படிங்கிற பேரில் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து அமோகவர்ஷர்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, ராஷ்டிரகூட மன்னன், அவர் தான் வந்து கவிராஜ மார்க்கம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. கவிராஜ மார்க்கம் எழுதினது யாருன்னா அமோகவர்ஷர். முக்கியமான ஒரு கன்னட நூல். கவிராஜ மார்க்கம்ங்கிறது முக்கியமான ஒரு கன்னட நூல். அது எழுதினது அமோகவர்ஷா. இவர் வந்து ராஷ்டிரகூட மன்னன். அது வந்து தெரிஞ்சது அப்படின்னா போதும். அவ்வளோதான். சந்திரா புராணம், இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, பொன்னாங்கிறவர் எழுதியிருக்காரு. சந்தி புராணமா
அதுக்கடுத்து இந்த ராஷ்டிரகூடர்கள் வந்து எல்லோரால் கைலாசநாதர் கோயில் கட்டியிருக்காங்க. பார்த்திங்களா, மகாராஷ்டிராவில் இருக்குது. நான் சொன்னேன் முன்னே, மகாராஷ்டிராவில் எல்லோரா கோவில் இருக்குது, எல்லோரா குகை கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் வந்து கட்டினது யாருன்னா இந்த ராஷ்டிரகூடர்கள். இந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன். எல்லோரா, கைலாசநாதர், கைலாசம், கைவாரம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த எண்டில் இருக்குது. அந்த ஆந்திராவுக்கும் அந்த ஆந்திரா மீன்ஸ் அந்த இது சொல்லுவாங்க இல்லையா, தெலுங்கானா, அந்த இதில் எண்டில் வந்து இருக்கக்கூடிய பிளேஸ் தான் இது. அந்த கைலாசநாதர் கோயிலை கட்டினது இவங்க தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாறையிலே உருவாக்கியிருப்பாங்க. மொத்த கோயிலும் பாறைகள்லேயே உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து வேறு எதுவும் இதில் வேண்டாம். எலிஃபெண்டா குகை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பீரியடில் உருவாக்கியிருக்காங்க. எலிஃபெண்டா கேவ்ஸ் மும்பையில் இருக்குது. அதுவும் வந்து இவங்களோட தனி சிறப்பு வாய்ந்த கோவில், அது தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா எல்லோரும்? ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். எல்லோரால் இருக்கக்கூடிய ஓவியம், பௌத்த சமய ஓவியங்கள், கைலாசநாதர், தசாவதாரா கோவில்களில் காணப்படக்கூடிய ஓவியங்கள், சிறப்பு வாய்ந்தவர், இதெல்லாம் தேவையில்லை, அவ்வளோதான், இது போதும். அடுத்து வந்து ஹொய்சாலர், இவங்களோட டெம்பிள்ஸை தான் வந்து சமீபமாக 2024 42வது ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து ஆட் பண்ணாங்க. அதனால் அது நமக்கு தெரியணும். கர்நாடகா, இன்றைக்கி இருக்கிற கர்நாடகா மாநிலத்தில் மைசூர் பகுதி ஆட்சி செய்தவர்கள் தான் ஹொய்சாலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட தலைநகரம் என்னது, சோசவூர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. இப்போ ஹலேபீடு ரொம்ப முக்கியம். ஹொய்சாலர்களோட கேபிட்டல் எதுனா ஹலேபீடு. இதில் வந்து ஒரு டெம்பிள் இருக்கும். இந்த டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். அது இவங்க கட்டினது. அதுக்கும் நான் போயிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து அந்த நியர்பை ஊருங்கிறதுனால இந்த எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஹொய்சாலர் டெம்பிள் இவங்களோட டீட்டெயில்ஸ் அப்படின்னா அவங்களோட கேபிட்டல், ஹொய்சாலர்களுடைய கேபிட்டல் தெரியணும். அதுக்கடுத்து கோவில்கள் வந்து ரொம்ப ஃபேமஸ் இவங்களோட ஊரில். பேலூர் கோவில் இவங்களோடது தான், கீழே கொடுத்துருக்காங்க. இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸான கோவில். சென்னகேசவா கோவில் பேலூரில் இருக்குது. பேலூருங்கிறது ஒரு கர்நாடகாவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஊருன்னு சொல்லலாம். ஐ திங்க் அது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில். அது ஹலேபீடு இவங்களோட கேபிட்டல் ஹலேபீடு. ஹொய்சால அரசர்களுடைய தலைநகரம் துவாரசமுத்திரம்னு சொல்லலாம். அதை ஹலேபீடுங்கிறது துவாரசமுத்திரம்னு சொல்கிறாங்க. அங்கே தான் ஹொய்சாலேஸ்வரர் கோயில் இருக்குது. கேதரோஜாங்கிறவரால் கட்டப்பட்டது. ரொம்ப முக்கியம், இது நோட் பண்ணிக்கோங்க. ஹலேபீடுங்கிறது இவங்களோட தலைநகரம், ஹொய்சாலர்களோட தலைநகரம். அவங்களுடைய ஹலேபீடுங்கிற அந்த தலைநகரத்தில் கேதரோஜாங்கிற ஒரு ஹொய்சாலனேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி நம்மளால் இந்த ஒரு லெசன் தான் பார்க்க முடியும், ஏன்னா இது ஒரு பெரிய லெசன், இன்னும் போயிட்டே இருக்கும். ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியம். பேலூரில் சென்னகேசவா டெம்பிள் இருக்குது, விஷ்ணுக்காக கட்டப்பட்ட கோவில். பஸ்திஹள்ளி பார்சவநாதர், இதெல்லாம் தேவையில்லை. ஹொய்சாலர்கள் வந்து கர்நாடகாவில் இருந்ததுனால கன்னட மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருத மொழியும் இவங்க பீரியடில் வளர்ச்சி பெற்றிருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பல்லவா, தொண்டை மண்டலம் காஞ்சிபுரம் பகுதியில் இருந்தவங்க. அவங்க தான் வந்து யாருன்னா பல்லவர்கள். சிம்ம விஷ்ணு, அவங்களோட பையன் மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், 2ஆம் நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன், இவங்க தான் வந்து தலை சிறந்த பல்லவ மன்னர்கள். இதெல்லாம் நம்ம பல்லவாவில் பார்த்துருப்போம் ஆல்ரெடி. பல்லவா கிளாஸ் முடிச்சிட்டோம் இல்லையா, அதுலேயே நம்ம வந்து பார்த்துருப்போம். பார்க்காதவங்க ரெக்கார்டட் கிளாஸ் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பல்லவர்களுடைய வரலாறுக்கு சான்று வந்து பார்த்திங்கன்னா காசக்குடி செப்பு பட்டயம். அதுக்கடுத்து 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவனுடைய மத்த விலாச பிரகாசனம் அப்படிங்கிற ஒரு நாடகம். 3ஆம் நந்திவர்மன் எழுதின நந்தி கலம்பகம்ங்கிற தமிழில் எழுதப்பட்ட ஒரு நூல். அடுத்து வந்து தேவார பாடல்கள், சீன பையன் யுவான் சுவாங்கோட குறிப்பு, ஆம்பூர் ஒலிக்கூரில் இருக்கக்கூடிய வீரக்கற்கள், இதெல்லாம் சும்மா கொடுத்து இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். பல்லவ நாட்டோட தலைநகரம், தலைவர் வந்து மன்னர்,
இது சும்மா இது டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஏன்னா சவுத் இந்தியாவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நபர்கள்ங்கிறனால இவங்கள பற்றி நம்ம பார்த்து தான் ஆகணும் டீட்டெயிலாகவே. இறை கோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசர்களோட பேரை வந்து இறை அப்படின்னும் கோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசனுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக ஒரு அமைச்சரவை குழு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் மந்திரி மண்டலம். அமைச்சர்களுக்கு பிரம்மராஜன், பேரரையன்கிற பட்ட பேர்கள்லாம் இருந்திருக்குங்கிறதும் சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. அடுத்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, பல்லவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பல்லவ நாடு ராஷ்டிரம், பல ராஷ்டிரம் மண்டலமாக பிரிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பேர் வந்து ராஷ்டிரங்கள்னு சொல்கிறாங்க. அந்த ராஷ்டிரங்களை வந்து வளநாடுகளாக பிரித்தாங்க. வளநாடுகளில் வந்து அதுக்கடுத்து கூற்றமாக பிரிப்பாங்க. அதெல்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. வளநாடுகள் நாடுகளாகவும் நாடுகள் ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பல்லவ நாடு அப்படிங்கிறது ராஷ்டிரம், வளநாடு, நாடு, ஊர் அப்படின்னு 4 பிரிச்சிருக்காங்க. அந்த 4 நிர்வாகம் ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து வந்து 24 கோட்டங்கள் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஷ்டிரிகர், ராஷ்டிரத்தை ஆட்சி பண்ணவன் ராஷ்டிரிகருங்கிற மாநில ஆளுநர். ஜஸ்ட் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டா கூட போதும். அதே மாதிரி பல்லவர்கள் காலத்தில் மன்னர்கள் அறிவிக்கக்கூடிய ஆணைகளுக்கு பெயர் வந்து அறை ஓலைன்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லவர்கள் காலத்தில் மன்னர்கள் அறிவிக்கக்கூடிய ஆணைக்கு என்ன பெயர்னா அறை ஓலை அப்படிங்கிறது பெயர். உங்களோட நீதிமுறை அப்படிங்கிறது, நீதி சொல்லக்கூடிய அவைக்கு பேர் அதிகரணங்கள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நீதியை கொடுக்குற இடம் அதிகரண மண்டபம், அதாவது நீதிமன்றம். பல்லவர்கள் காலத்தில் அந்த கோர்ட்டுக்கு வந்து அதிகரண மண்டபம்னு பேர். அந்த அவை கூடக்கூடிய அவைக்கு வந்து அதிகரணா அப்படிங்கிறது பேர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தலைமை நீதிமன்றம் வந்து தர்மாசனம் அப்படிங்கிற பேரில் செயல்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க விதிக்கப்பட்ட அபராதம் கர்ண தண்டம். அதுவே கீழ்நிலை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட அபராதம்னா அது வந்து அதிகரண தண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு தடவை படிச்சுக்கோங்க. 5 வகையான படைகள் வந்து இவங்களோட காலகட்டத்தில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, தேர்ப்படை, கடல் படைன்னு 5 வகையான படைகள் வந்து பல்லவர்கள் காலகட்டத்தில் இருந்துச்சுங்கிறத சொல்கிறாங்க. அதை பற்றி சொல்கிறது கூரம் பட்டயம். பல்லவர்கள் காலத்தில் 5 வகையான படை வலிமை இருந்துச்சு அப்படிங்கிறதையும் போர் முறை வந்து சிறப்பாக இருந்துச்சுங்கிறதையும் சொல்லக்கூடிய பட்டயம் எதுனா கூரம் செப்பு பட்டயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பல்லவர்களோட போர் கருவிகள் பற்றி பேசுகிறது வேலூர் பட்டயம். இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து இலங்கை மீது படையெடுத்து சென்றவர் நரசிம்மவர்மன். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பேன், அதனால் உங்களுக்கு தெரியும். இவங்களுடைய சமூகம் பிரம்மதேய கிராமங்கள். இது பாருங்கள், பிரம்மதேய கிராமங்கள் என்னென்னா அதாவது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச நிலங்கள், அதுதான் வந்து பிரம்மதேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச நிலங்கள் தான் வந்து பிரம்மதேயம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. வணிகர்கள் வந்து சுதேசி, நானா தேசிகன், 500 போன்ற பேர்கள் வணிகர்கள். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். திருமலி ஸ்ரீ இவங்களோட பீரியடில் ஆழ்வார்கள் இருந்திருக்காங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. கணபதி வழிபாடு இவங்களோட பீரியடில் ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கு பேர் காணாபத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சாளுக்கியர்களோட பீரியட்லேருந்து பல்லவர்களுக்கு அறிமுகமாச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் இருந்தவங்க தான். இவங்களோட பீரியடில் பெண்களுடைய நிலை வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப உயர்வாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு சொத்துரிமை இருந்துச்சு. அரசகுல பெண்கள் வந்து கோயில் பணிகளில் ஈடுபட்டாங்க. கோவில்களும் நிலங்களும் அடித்தளவு, நெசவு தொழில், பூவிட்டல், பால் வீட்டல், பெண்கள் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பொருளாதார நிலை, இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். வேளாண்மை தான் இவங்களுக்கு முக்கிய தொழிலாக இருந்திருக்கு. மக்கள் மீது பல்லவர்கள் காலத்தில் 2 வகையான வரி விதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று, விளைச்சலில் 1/6 பங்கு வரியை விதிச்சிருக்காங்க. அதை வந்து கிராம அதிகாரிகள் வரியை வந்து வாங்கி அரசர்கள்கிட்ட வந்து செலுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை வந்து வாணிகத்தில் வந்து நடைமுறையில் இருந்திருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் பல்லவர்கள் காலத்தில்
தமிழ்லையும் வடமொழியிலையும் இலக்கியங்கள் இருந்திருக்கு. முதலாம் மகேந்திரவர்மன் வந்து பார்த்திங்கன்னா மத்தவிலாச பிரகாசனம்ங்கிற வடமொழி நாடக நூல் எழுதியிருக்காரு. அது மூலமாக அதுதான் முதல் அவங்களோட பீரியடில் எழுதப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. அடுத்து போதையானர் அப்படிங்கிறவர் பாகவஜுகம்ங்கிற நூல் எழுதியிருக்காரு. போதையானர் அப்படிங்கிறவர் பாகவஜிகம் அப்படிங்கிற நூலும், தண்டிங்கிறவர் தசகுமார சரிதம்ங்கிறது எழுதியிருக்காரு. தண்டி அலங்காரம் எழுதுனதும் அவர் தான். அதுக்கடுத்து வந்து அவந்தி சுந்தரி அப்படிங்கிறவர் கதாச்சாரம் அப்படிங்கிறதோ, சர்வநந்தி அப்படிங்கிறவர் லோக விபாகம். இந்த நூல் சும்மா பார்த்துக்கோங்க, கேட்கலாம் மேபி பல்லவர்களோடது அப்படிங்கிறதுனால வாய்ப்புகள் இருக்குது. இதையும் பார்த்துக்கோங்க நல்லாவே. இந்த இதை வந்து நல்லாவே பார்த்துக்கோங்க. இலக்கணங்கள்: சேரமான் பெருமாள் நாயனார் ஞான உலா, பொன்வண்ணத்து அந்தாதி, மும்மணிக்கோவை எழுதியிருக்காரு. கங்க நாட்டு மன்னன் கொங்குவேலியர் மாக்கதை எழுதியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். கொங்குவேலியர் எழுதுனது கொங்கு பெருங்கதைன்னு ஒரு நூல் இருக்குது. அது எழுதுனது யாருன்னா கொங்குவேலியர் அப்படிங்கிறவர். அவ்வளோதான் நூல். அது கொங்குவேலியர் மாக்கதை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது, பெருங்கதைங்கிற நூலுக்கு. இது வந்து சிறப்பு தமிழில் நம்ம ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்போம். பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், புது ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணிக்கலாம் தனியாக. 3ஆம் சிம்மவர்மன் வந்து சிவத்தளி வெண்பா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. தோளாமொழி தேவர் சூளாமணி, பெருந்தேவனார் பாரத வெண்பா, திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தர் தேவாரம், இது நமக்கு தெரிஞ்சது காமனா. அதுக்கு அடுத்தது கட்டடக்கலை இவங்களோடது. இது ரொம்ப முக்கியம். பல்லவர்களோட கட்டடக்கலையை 3ஆக பிரிக்கிறாங்க. அது பாருங்கள், இங்கே இருக்குது. குடைவரை கோவில்னா முதலாம் மகேந்திரவர்மன் பாணி, ஒற்றைக்கல் ரதம் முதலாம் நரசிம்மவர்மன் பாணி, கட்டுமான கோவில் அப்படின்னா ராஜசிம்மன் நந்திவர்மன், இவங்க 2 பேரோட பாணி கட்டுமான கோவில். இது ரொம்ப முக்கியமான பாக்ஸு. அது குடைவரை கோவில் பொறுத்த வரைக்கும் முதல் முறையாக முதலாம் மகேந்திரவர்மன் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். அதாவது ஒரு பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட கோவில் தான் குடைவரை கோவில். அப்படி முதல்ல உருவாக்கின குடைவரை கோவில் மண்டகப்பட்டு, செங்கல்பட்டில் இருக்கும். அடுத்து வந்து அது வந்து பல்லாவரம், வல்லம், மாமண்டூர், இந்த ஊர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பல்லவர்கள் தொடர்பான ஊர். மண்டகப்பட்டு, பல்லாவரம், வல்லம், மாமண்டூர், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி, இது எல்லாமே முதலாம் அதாவது பல்லவர்கள் காலகட்டத்துது. அதே மாதிரி இந்த இடத்துலலாம் முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்தில் உருவாக்கின குடைவரை கோவில் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அதனால வந்து இவர் வந்து சேத்தக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை சேத்தக்காரி, அதாவது அதிகமான குடைவரை கோவில்களை உருவாக்குனதுனால இவருக்கு வந்து சேத்தக்காரின்னு ஒரு பெயர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மாமல்லன் அப்படிங்கிற பெயர் வந்து முதலாம் நரசிம்மவர்மனுக்கு இருக்குது. ராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மன், மாமல்லன்னா முதலாம் நரசிம்மவர்மன். இந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இவர் தான் வந்து ரத கோவில்களை உருவாக்கியிருப்பார் முதலாம் நரசிம்மவர்மன். ஒற்றைக்கல் ரதம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலாம் நரசிம்மவர்மன் வந்து மாமல்லபுரத்தில் ஒற்றைக்கல் ரதங்களை உருவாக்கியிருப்பார். ஒரே இடத்துல 5 பஞ்சபாண்டவர் ரதங்களை உருவாக்கியிருப்பார். திரௌபதி ரதம், அர்ஜுன ரதம், பீம ரதம், தர்மராஜம், நகுல சகாதேவ ரதம், இது எல்லாமே வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கட்டுமான கோவில்னா ராஜசிம்மன் பாணி, அதாவது ராஜசிம்மன் நந்திவர்மன் பாணி தான் கட்டுமான கோவில்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 2ஆம் நரசிம்மவர்மன் தான் ராஜசிம்மன் அப்படின்னு சொல்கிறோம். அது கட்டுமான கோவில்கள் அறிமுகப்படுத்தினது ராஜசிம்மன் அப்படிங்கிறாங்க. அதனால தான் ராஜசிம்மன் பாணி அப்படின்னு சொல்கிறோம். இவர் என்ன பண்ணார்? கற்கள் வந்து செதுக்கப்பட்டு அதை கொண்டு கருவறை, அதன் மேல் விமானம், அந்த அர்த்த மண்டபம், முகமண்டபம், சுற்றுப்புற சுவர், இது எல்லாத்தையும் உருவாக்குனார். அதுதான் கட்டுமான கோவில்கள். கட்டுறது அப்படியே கோவில்களை. அடுத்து வந்து 1984 ரொம்ப முக்கியம், பல்லவர்களுடைய எல்லா கோவிலையும், மாமல்லபுரத்தில் இருக்கிற கோவிலாக இருக்கட்டும், காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவிலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்த்து 1984 ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வேர்ல்டு லெவலில், யுனெஸ்கோ. அது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். 1984 அனௌன்ஸ் பண்ணாங்க. மாமல்லபுரம் கடற்கரை கோவில் அது வந்து ராஜசிம்மனோட காலகட்டத்தில் உருவாக்குனது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ராஜசிம்மன்னா 2ஆம் நரசிம்மவர்மன், அவரோட காலகட்டத்தில் உருவாக்குனது தான் மாமல்லபுரம் கடற்கரை கோவில். இது வந்து சிவன், விஷ்ணு ஆகிய கடவுள்களுக்கு தனித்தனியாக உருவாக்கி கருவறைகள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சிற்பக்கலை. இசைக்கலையில் இங்கே பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. ருத்ராச்சாரியார் அப்படிங்கிற அவரோட மாணவர் தான் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். புரியுதா? ருத்ராச்சாரியாருடைய மாணவன் தான் முதலாம் மகேந்திரவர்மன் அப்படிங்கிறவர். இவர் வந்து பரிவாதினி அப்படிங்கிற வீணை வாசிப்பதில் வல்லவர். யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். பரிவாதினிங்கிற வீணை வாசிப்பதில் வல்லவருங்கிறதுனால இவருக்கு வந்து சங்கீரண ஜதிங்கிற ஒரு பேர் இருக்குது. சங்கீரண ஜதிங்கிற ஒரு பட்ட பெயர் இருக்குங்கிறத சொல்கிறாங்க.
அதுக்கடுத்து இவருக்கு வந்து வாத்திய வித்யாதரன் அதோத்திய தம்ப்ரு இந்த பெயர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ராஜசிம்மன் சங்கீரண ஜதி வரைக்கும், அதாவது பரிவாதினி வாசிக்கிறவர் யாருன்னா மகேந்திரவர்மன். சங்கீரண ஜதிங்கிற பேரும் அவருக்கு தான். வாத்திய வித்யாதரன் அதோத்திய தம்புரு அப்படிங்கிற பெயர் வந்து ராஜசிம்மனுக்கு இருக்குது. ஏன்னா அதோத்தியாங்கிற வீணை வாசிப்பதில் வல்லவர் அப்படிங்கிறது யாருன்னா ராஜசிம்மன், அதாவது 2வது நரசிம்மவர்மன் அப்படிங்கிறவர். அதுக்கடுத்து இவங்களுடைய இசை நுணுக்கத்தை பற்றி குறிப்பிடுறது குடுமியான் மலை இசை கல்வெட்டு. பல்லவர்களோட இசையை பற்றி பேசுகிற கல்வெட்டு எதுனா குடுமியான் மலை இசை கல்வெட்டு, அதையும் பார்த்துக்கோங்க. இவங்களோட அர்ப்பணிப்பு அப்படின்னா காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோயில், அதுக்கடுத்து காஞ்சி கைலாசநாதர் கோயில், இது எல்லாமே இவங்களோட அர்ப்பணிப்பு. மத்த விலாச பிரகாசனம், இவர் வந்து மகேந்திரவர்மனுடைய நாடகம், வடமொழி நாடக நூல், இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்து ஓவியக்கலை அப்படின்னா இவங்களோட எல்லா கோவில்களோட தூண்கள்லையும் ஓவியக்கலை வந்து சிறந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவியக்கலையில் மிகவும் வல்லவர் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன், அதனால் அவருக்கு சித்திரகார புலின்னு ஒரு பேர் இருக்குது. மகேந்திரவர்மன் தான் அதிகமான பட்டப்பெயர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்களில் வல்லவர் அவர் தான். கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு வந்து அப்பர்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் புகழ்ந்திருப்பார் காஞ்சிபுரத்தை. ஏன்னா கல்வி நகரம் அப்படிங்கிறதுனால அதை வந்து புகழ்ந்து பேசியிருப்பார். பல்லவர்களுடைய கொடைகள், பல்லவர்கள் காலத்தில் தான் கலம்பகம் அப்படிங்கிற ஒரு சிற்றிலக்கியம் வந்து உருவாச்சுங்கிறத சொல்கிறாங்க. அவ்வளோதான், பல்லவர்களது முடிஞ்சது. அடுத்து வந்து சோழர்கள் காலகட்டத்தை வந்து நம்ம பார்க்கணும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சோழர்கள் பற்றி நம்ம பார்க்குறோம். இவங்க வந்து நமக்கு தெரியும் காமனாக மூவேந்தர்கள் ஒருத்தர், சேரா சோழா பாண்டியாவில் இவங்களும் ஒருத்தர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவங்களோட ஆட்சி பகுதினா திருச்சி மற்றும் தஞ்சாவூர் பகுதி, அதாவது காவிரி பகுதி அப்படின்னு சொல்கிறோம். நெல் மிகுதியாக விளையக்கூடிய நாடுங்கிறதுனால வந்து சோழ நாடுன்னு சொல்கிறோம். அதனால் அது சோறுடைத்து அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம். சோழ நாடு சோறுடைத்துங்கிறது ஒரு முதுமொழி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வலிமை பெற்று விளங்கிய சோழ மன்னர்கள் பிற்கால சோழர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு வலிமை பெற்று விளங்கிய சோழ மன்னர்கள் தான் பிற்கால சோழர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய வரலாற்றில் முதலாம் ராஜராஜ சோழனும் முதலாம் ராஜேந்திர சோழனும் குறிப்பிடத்தக்க சோழ மன்னர்கள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். கடல் கடந்து வணிகம் பண்ணவங்க சோழர்கள் தான் அப்படிங்கிற எல்லாமே நமக்கு வந்து தெரியும். இவங்களோட கொடியில் வந்து என்ன சின்னம் இருந்துச்சு அப்படின்னா புலி சின்னம் இருந்துச்சு. இதுவும் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ராஜேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழன் அவருடைய பையன் ராஜேந்திர சோழன் காலத்தில் வட இந்தியாவில் கங்கை வரைக்கும் படையெடுத்து போயிருக்காரு. அதே மாதிரி மலாய் வரைக்கும் போயிருக்காரு. இது மாதிரி ஸ்ரீவிஜயம், கடாரம் இந்த மாதிரிலாம் போனதுனால அவருக்கு பெயர்களே வந்து கடாரம் கொண்டான், ஸ்ரீவிஜயம் கொண்டான், இந்த மாதிரி நிறைய பெயர்களே இவருக்கு இருக்குது. கங்கை கொண்டான், இது எல்லாமே இவருக்கு வரக்கூடிய பட்ட பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்களோட வரலாறை அறிந்து கொள்வதற்கு நமக்கு வந்து சில விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. திருவாலங்காட்டு செப்பேடுகள், அன்பில் பட்டயங்கள், கரந்தை செப்பேடுகள், ஆனைமங்கலம் செப்பேடு, லெய்டன் செப்பேடு, இதெல்லாம் சான்றுகளாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மெய்கீர்த்தி, இது ரொம்ப முக்கியம். இந்த மெய்கீர்த்தி வந்து மெய்கீர்த்திங்கிறது அரசனோட புகழும் சாதனையையும் பொறிக்கக்கூடிய ஒரு ஆவணம். இது வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜன் காலத்தில் தான் வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சோழ பேரரசு அப்படிங்கிறது 9 மண்டலமாக பிரிக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து இப்போ அதோட சிறிய பிரிவு கிராமம். அதுக்கடுத்து என்னது நாடு, பல கிராமங்கள் கொண்டது நாடு, பல நாடு கொண்டது கிராமம், இதெல்லாம் வேண்டாம். அதுக்கடுத்து வந்து சோழ மண்டல வந்து பாருங்கள், திருச்சி தஞ்சை வந்து சோழ மண்டலம், அது 9 மண்டலமாக பிரித்தாங்கன்னு சொன்னோம்ல. ராஜராஜ பாண்டி மண்டலம், பாண்டி நாடு, ஜெயங்கொண்ட மண்டலம், தொண்டை நாடு, மும்முடி சோழ மண்டலம் இலங்கை, முடிகொண்ட சோழ மண்டலம் கங்கப்பாடி, நிகரிலி சோழ மண்டலம் நூலாம்பாடி. இது சும்மா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மேபி ஏதாவது ஒரு 4 மட்டும் மேட்ச் ஷீட்டில் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம், அதனால் அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. சோழர்களுடைய ஆட்சி முறை, சோழர்களோட இவங்க வந்து முடியாட்சி முறையை பின்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க நமக்கு. மன்னர்கள் தங்களுக்கு பிறகு மூத்தோருக்கு வந்து தன்னோட மகன்களில் மூத்தோருக்கு பட்டம் வந்து சூட்டியிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு என்ன பெயர்னா சக்கரவர்த்தி, ராஜசேகரவர்மன், திரிபுவன சக்கரவர்த்தி, பரகேசரிவர்மன், ராஜாதி ராஜன், இந்த மாதிரியான பட்டங்கள்லாம் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து அதிகாரிகள் சிறுதனம் பெருதனம்லாம் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்கள.
இது ரொம்ப முக்கியம், இது தெளிவாக படிச்சுக்கோங்க. சோழர்களில் திருவாய்க்கேள்வி அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா, அரசனோட ஆணைகள் வெளியிடுறவங்க. அரசன் வந்து ஒரு ஆணை வந்து எழுதுறான் அப்படின்னா அது வெளியிடுறவங்களுக்கு பேர் திருவாய்க்கேள்வி அப்படின்னு சொல்கிறாங்க. அரசின் ஆணைகளை ஓலையில் எழுதுறவங்க யாருன்னா திருமந்திர ஓலை நாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணைகளை வந்து நாட்டோட பல இடங்களுக்கு கொண்டு செல்பவர் கரும விதிகள். அதுக்கடுத்து நிலவரி கழகத்துக்கு பேர் என்னென்னா புறவு வரி திணை களத்தார். தணிக்கை அதிகாரி கணக்கு பார்க்குறவர் வரி பொத்தக கணக்கு. அரண்மனை கணக்காளர் திருமுக கணக்கு. நாடு வகை செய்வார் விளைநிலத்தின் தரத்தை பிரிப்பவர், அவருக்கு பேர் வந்து நாடு வகை செய்வார். அடுத்து நாட்டில் அமைதி நிலைநாட்டுறவர் நாடு காவல் அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக படிக்கணும். இவங்கெல்லாம் சோழர்களோட அரசவையில் இடம்பெற்றிருந்த அமைச்சர்கள். அதுக்கடுத்து கிராம ஆட்சி முறை வந்து சோழர்களோட காலத்தில் சிறப்பு பெற்றிருந்துச்சு அப்படின்றத உத்திரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு அதில் ரொம்ப முக்கியமாக கிராம ஆட்சியை பற்றி பேசுகிறது எது அப்படின்னா குடவோலை முறை. இது வந்து முதலாம் பராந்தகனுடைய காலத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு தான் உத்திரமேரூர் கல்வெட்டு. அது குடவோலை முறை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது வந்து எப்படின்னா கிராம தலைவர்கள் வந்து கிராம சபை உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சபை உறுப்பினர் ஆவதற்கு என்னெல்லாம் தகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னது, கால் வேலியாவது நிலம் இருக்கணும், சொந்த நிலத்தில் வீடு இருக்கணும், 35லேருந்து 70 வயசு வரை இருக்கணும், வேதம் புராணம் கற்று தேர்ந்தவராக இருக்கணும், ஒரு முறை உறுப்பினராக இருந்தவங்க அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகே உறுப்பினர் ஆக முடியும். இந்த கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. குடவோலை முறை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, எல்லாரோட பேரையும் பனை ஓலையில் எழுதி ஒரு பானைக்குள்ளே போட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு குழந்தையை வந்து சிறுவனை கூப்பிட்டு அந்த அரசன் வந்து எடுக்க சொல்லுவாங்க. அப்படி எடுக்கும்போது யார் பேர் வருதோ அவங்க தான் அடுத்த கொஞ்ச நாளுக்கு வந்து ஆட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது எடுக்கிறவங்க வந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தையாக இருக்கணும். யார் பேர் வருதோ அவங்க தான் உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க. சபை 100 பேர் குடவோலை முறையால் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சோழர் காலத்தில் பின்பற்றப்பட்ட ஒரு முறை. அதுக்கடுத்து வந்து கடல் கடந்து நாடுகளை கைப்பற்றியது சோழர்கள் தான் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் 3 கை மகாசேனை என்ற சிறப்பு படை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. யாரோட பீரியடில் 3 கை மகாசேனைங்கிற சிறப்பு படை இருந்துச்சுன்னா முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் இவங்க 2 பேருடைய பீரியடில் தான். இது வந்து பார்த்தோன்னா உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வெற்றிகளை பெற்று தந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது பார்த்தோன்னா இவங்களோட காலத்தில் வந்து அந்தனர்னா பிராமின்ஸ் இருந்திருக்காங்க, வணிகர் இருந்திருக்காங்க, வெள்ளாளர்கள் இருந்திருக்காங்க, படை வீரர் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய வகையில் ஜாதிகளாக பிரித்து வச்சுருந்துருக்காங்க. தனித்தனி ஜாதிகள், அதில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர்னு பிரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பிராமின்ஸ்க்கு அந்தனர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் பிரம்மதேயம், சதுர்வேதி மங்கலம், இறையிலி அப்படிங்கிற நிலங்கள் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பிராமின்ஸ்க்கு. அதுக்கடுத்து வந்து இறையிலி நிலங்கள், இவங்கெல்லாம் வாங்கின நிலத்துக்கு பேர் இறையிலி நிலங்கள்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்ட நிலங்கள், மக்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெண்களோட நிலை சோழர் காலத்தில் உயர்ந்து தான் இருந்துச்சு. ஒருவனுக்கு ஒருத்திங்கிற நியதி நடைமுறையில் இருந்துச்சு. அதே மாதிரி உடன்கட்டை ஏறுவதும் இருந்துச்சு. கணவன் இழந்த உடனே பெண்ணும் வந்து எரிச்சிருவாங்கங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க இவங்க பீரியடில். அதே மாதிரி முதலாம் பராந்தகனுடைய ஆட்சி காலத்தில் அதான் நம்ம பார்த்தோம் உத்திரமேரூர் கல்வெட்டு ப்ளஸ் குடவோலை முறை அதெல்லாம் இவரோட பீரியட் தான். அந்த பீரியடில் இளங்கோவேல் அப்படிங்கிற கொடும்பாலூரை சேர்ந்த சிற்றரசனோட மனைவி கங்காதேவியார் தீக்குளித்த செய்தியும் ராஜராஜ பேரரசன் தாயாரும் சுந்தர சோழனின் மனைவியுமான வானவன் மாதேவியார் உடன்கட்டை ஏறிய செய்தியும் திருவாலங்காடு செப்பேட்டில் குறிப்பிட்டு. தெளிவாக என்ன தெரியணும் அப்படின்னா சோழர்கள் காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது நடைமுறையில் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுங்கிறத குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா அது திருவாலங்காடு செப்பேடு அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு கீழே டீப்பாக போகும்போது தான் நீங்கள் என்ன தெரியணும், அதாவது கொடும்பாலூர் அந்த வீரசோழ இளங்கோவேல் அப்படிங்கிற மன்னன் கொடும்பாலூரோட சிற்றரசன் அவனோட மனைவி கங்காதேவியும் தீக்குளிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து சுந்தர சோழனோட மனைவி வானவன் மாதேவி இவங்களும் வந்து தீக்குளிச்சிருக்காங்க அப்படிங்கிற 2 செய்திகளும் ரொம்ப டீப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப மேலோட்டமான திருவாலங்காட்டு செப்பேட்டில் தான் சோழர்களுடைய அந்த உடன்கட்டை ஏறுதல் செய்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து வேளாண்மை செய்கிறவங்கள தான் வந்து இவங்களோட சமுதாயத்தில் முக்கிய நபராக கருதியிருக்காங்க. அவங்கள வந்து சித்திரமேலி பெரிய நாட்டார்னு சொல்லியிருக்காங்க. சோழர்களில் வேளாண்மை செய்கிறவங்கள சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படிங்கிற பெயரோடு அழைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மணி கிராமத்தார், 5 திசை 500 எண்ணத்தை இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி.
பழைய கிளாஸில் நம்ம பார்த்தோம்னா தெரியும், தெரியாதவங்க ரெக்கார்டட் செஷனில் பார்த்துக்கோங்க. இவங்களோட காலத்தில் கல்வி இருந்துச்சு, தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் கல்வி போதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து கோவில்கள் தான் கல்வி வந்து போதிக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கு. அதே மாதிரி முதலாம் பராந்தகன் வந்து வேத பாடசாலை நடத்துறதுக்காக மானியம் அளித்துள்ள செய்தியை காமப்புல்லூர் கல்வெட்டு குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்விக்காக முதலாம் பராந்தகன் வந்து வேத பாடசாலை உருவாக்குனாரு, அதை வந்து காமப்புல்லூர் கல்வெட்டு வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து முதலாம் ராஜராஜன் காலத்தில் கல்வி வந்து வழங்கப்பட்டதை பற்றி அணியூர் கல்வெட்டு குறிப்பிடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து ஔவையார், இவங்க பீரியடில் தான் வந்து ஔவையார் வந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை இந்த நூல்லாம் எழுதியிருக்காங்க. சேக்கிலார் வந்து பெரிய புராணம் எழுதியிருக்காரு. கம்பர் கம்பராமாயணம், ஏரெழுபதி, அந்த ஏரெழுபதி, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, லக்குமி அந்தாதி, சிலை எழுபதி இதெல்லாம் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து புகழேந்தி புலவரோட நலவெண்பா, ஒட்டக்கூத்தரோட மூவருலா பிள்ளை தமிழ், குலோத்துமன் பிள்ளை தமிழ், ஜெயங்கொண்டாரோட கலிங்கத்து பரணி, கச்சியப்ப சிவாச்சாரியோட கந்த புராணம், இந்த எல்லா நூலும் சோழர்கள் காலத்தில் எழுதப்பட்டிருக்கு. சோழர்கள் காலத்தில் எழுதப்படாத நூல் எது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது எழுத தெரியணும் நமக்கு, அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அடுத்து மூவருலா, உலா அப்படிங்கிறது ஒட்டக்கூத்தரால் உலாங்கிற இது ஒரு சிற்றிலக்கிய வகை, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து மூவருலாங்கிறது ஒட்டக்கூத்தரால் எழுதப்பட்டது. மூவருலானா 3 சோழ அரசர்கள் பற்றி எழுதப்பட்டது. அந்த 3 சோழ அரசர் யார் யாருன்னா விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன், இவங்க 3 பேரை பற்றி எழுதப்பட்டது தான் மூவருலான்னு சொல்கிறாங்க. விக்ரம சோழன், குலோத்துங்க சோழன், 2ஆம் ராஜராஜ சோழன் 3 பேரை பற்றியும் புகழ்ந்து பாடியதுனால இந்த நூல் மூவருலா அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம சோழன், 2ஆம் குலோத்துங்கன், 2ஆம் ராஜராஜன், அதனால் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து சைவ திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. நம்ம நேற்று இதை வந்து பார்த்தோம். 12 திருமுறைகளையும் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதில் 12வது சேக்கிலார் எழுதின பெரிய புராணம். அதே மாதிரி இவங்களோட பேரரசு முழுக்க வந்து திருப்பாவை திருவெம்பாவைலாம் வந்து ஓதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சைவ சித்தாந்தம் மூலமாக. அதுக்கடுத்து இவங்களோட சமயம் சைவர்களாக இருந்திருக்காங்க. சோழர்கள் வந்து சைவ மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்திருக்காங்க. சைவ மதம் தான் உயர்ந்த நிலையில் இருந்திருக்கு. வைணவமும் இருந்திருக்கு, ஆனால் உயர்ந்த நிலையில் சைவம் தான் இருக்குது, சைவிசம் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கட்டடக்கலை அப்படிங்கிறது சோழ பேரரசோட தொடக்க காலகட்டத்தில் குறைவாக தான் இருந்திருக்கு. பட் ஆனால் பிற்காலத்தில் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்கங்கிறத சொல்கிறாங்க. கொடும்பாலூரில் மூவர் கோயில் இவங்களோட குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், இதில் வந்து பிரகதீஸ்வரர் கோயிலை பற்றி நிறைய ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. 1003ஆம் ஆண்டு கட்டுவதற்கு தொடங்கப்பட்டது. 1010 வந்து முடிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோழர்களோட கட்டடக்கலையின் முதிர்ச்சி ரொம்ப ஃபேமஸானது இதுதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய காலகட்டத்துக்கு மணிமகுடமாக திகழக்கூடிய ஒரு கோவில்னால் அது இதுதான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 216 அடி உயரம் கொண்டது இவங்களோட இந்த கோயிலோட விமானம். அதே மாதிரி ராஜராஜன் தட்சிணமேருன்னு இதுக்கு வந்து பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென்னகத்தின் இமயமலை அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜராஜன் தட்சிணமேரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலை அவர் கட்டினதுனால. அதாவது தென்னகத்தின் இமயமலை அப்படிங்கிறது தான் இந்த தட்சிணமேரு, அந்த ராஜராஜன் தட்சிணமேரோட பொருள். ஸோ இதுக்கு வந்து ராஜராஜேஸ்வரம்னு ஒரு பெயரும் இருக்குங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து தஞ்சை பெருவுடையார் கோயிலுங்கிறது வடமொழியாக்கம் தான். பிரகதீஸ்வரர் கோவில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கோவிலோட நந்தி வந்து ஒரே கல்லால் ஆனது, இதெல்லாம் நமக்கு தெரியும். இதோட ஆண்டு விழா எப்போ நடந்துச்சு அப்படின்னா, ஏன்னா 2010வது வருஷம் முடித்தாங்க. 1000வது ஆண்டு விழா கட்டி 1000 வருஷம் முடிஞ்சது 2010 செப்டம்பர் 25வது நாள். இதோடைய ஆண்டு விழா வந்து சிறப்பாக 1000வது ஆண்டு விழா சிறப்பாக நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்களோட ஃபேமஸான கோயில் கங்கை கொண்ட சோழபுரம். அதாவது இது வந்து கட்டினது யார் அப்படின்னா இவங்க ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழனால் கங்கை வெற்றி கொண்டார் இல்லையா, கங்கை ஆற்றை கடந்து போய் வின் பண்ணதுனால கங்கை வெற்றி நினைவாக கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கங்கை கொண்ட சோழபுரம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 150 அடி உயரம் கொண்டது. அது வந்து 216 அடி, இது 150 உயரம். இதில் வந்து வடக்கில் தெற்குலலாம் என்னென்ன சாமி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். இது வந்து 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில் 2ஆம் ராஜராஜனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இது ஒரு கல் தேர். அதே மாதிரி இந்த கோவில் வந்து நாகரம், திராவிடம், வேசனம் 3 கலைபாணிகளையும் உள்ளடக்கியது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கோவிலில் 63 நாயன்மார்களை பற்றின வாழ்க்கையும் சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவிலில் கட்டினது 3ஆம் குலோத்துங்கன். அந்த 3ஆம் குலோத்துங்கன்
இவர் வந்து பாண்டிய மன்னர்களை வென்றதனால மதுரையில் வந்து கட்டியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோவில் எப்படி யார் கட்டினதுன்னா திரினா 3, அப்போ 3வது குலோத்துங்கன் கட்டினாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இவங்களோட விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி சோழர்கள் காலம் அப்படிங்கிறது செப்பு காப்பரால் உருவாக்கப்பட்ட சிலைகள் வந்து அதிகமாக உருவாக்கின காலகட்டம். அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செப்பு திருமேனிகளில் தலை சிறந்ததும் உலக புகழ் பெற்றதும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. செப்பு திருமேனிகளின் காலம் அப்படின்னு சோழர்களோட காலத்தை நம்ம சொல்கிறோம். அது காரணம் தான். அடுத்து ஓவியக்கலை பொறுத்த வரைக்கும் தஞ்சை சுற்றுச்சுவர் ஃபுல்லாக இருக்கிற ஓவியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த பகுதி ஃபுல்லாக சுந்தரர் யாரை பற்றின ஓவியங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா சுந்தரர் பற்றின வரலாறு தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் புலித்தோல் மீது அமர்ந்துள்ள கைலாய காட்சியும் சுந்தரர் வெள்ளை யானை மீது அமர்ந்து செல்லும் காட்சி மிகவும் சிறப்பானதுங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து நடனக்கலை, சிதம்பரம் நடனக்கலை பொறுத்த வரைக்கும் சோழர் காலத்தில் பெரிய புராணம் தான் முக்கிய ரீசனாக சொல்கிறாங்க. பெரிய புராணம்ங்கிற நூலில் கொடுத்துருக்கிறது. அடுத்து இசைக்கலை, நம்ம இசைக்கலை பொறுத்த வரைக்கும் ஆய்ச்சியர் குறவை, கலிங்கத்து பரணி, சிவகசினானி, பெரிய புராணம் இந்த நூல்கள்லாம் இசைக்கு வந்து சிறந்தது அப்படிங்கிறத நூலாக கொடுத்துருக்காங்க. இசைக்கலைஞர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்துக்கு பெயர் வந்து திருத்தாண்டகம். சோழர்களோட காலத்தில் இசைக்கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பெயர் திருத்தாண்டகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது சோழர்கள் முதலாம் ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா என்னது நிலம் வந்து இலவசமாக கொடுத்ததுனால உலகளந்த சோழன் அப்படின்னு அதாவது பிரித்து ஒவ்வொருத்தங்களுக்கும் பிரித்து சோழரோட மக்களுக்கு வந்து நிலத்தை கொடுத்துருக்காரு. அதனால் உலகளந்த சோழன் அப்படிங்கிற பேர் வந்து இவருக்கு இருக்குது. இவங்களோட பீரியட் தான் 50 காப்பியங்கள் வந்து தொகுத்துருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கு அடுத்து வந்து பாண்டியர்களுடைய பண்பாடு. பிற்கால பாண்டியர்கள்ங்கிறவங்க 12ஆம் நூற்றாண்டு இறுதியில் இருந்திருக்காங்க. முதலாம் சடையவர்மனோட தலைமையில் எழுச்சி பெற்றுனர்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மாரவர்மன், சுந்தரபாண்டியன், இவங்க எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். பிற்கால பாண்டியர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற கல்வெட்டு என்ன அப்படின்னா கோப்பெரும் சிங்கனுடைய வயலூர் கல்வெட்டு. வயலூர் கல்வெட்டை வச்சு தான் நம்ம வந்து பிற்கால பாண்டியர்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியுங்கிறத இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அது வந்து கோப்பெரும் சிங்கனுடைய வயலூர் கல்வெட்டு அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. பிற்கால பாண்டிய பேரரசு அப்படிங்கிறது மண்டலம், வளநாடு, ஊர் அப்படின்னு 3ஆக பிரிச்சுருந்தாங்களாம். மண்டலம், வளநாடு, ஊர்னு 3ஆக பிரிச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, மகாமந்திரர், படைத்தலைவர், சேனாபதி, இதெல்லாம் வேண்டாம். அதாவது பாண்டியர்களுடைய வருவாய் அதிகாரிக்கு பேர் புறவு வரி திணைக்களத்து முகவெட்டின்னு சொல்கிறாங்க. புறவு வரி திணைக்களத்து முகவெட்டி அப்படிங்கிறது பாண்டியர்களுடைய வருவாய் அதிகாரி அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி தலைமை அதிகாரியை வந்து திணைக்கள நாயகம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. வரி வசூலிக்கக்கூடியவங்களுக்கு பேர் முதலி அப்படிங்கிற பேரையும் குறிப்பிட்டிருக்காங்க. இவங்களோட பீரியடில் வந்து 4 படை இருந்திருக்கு. யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை இருந்திருக்கு. அவசர காலத்தில் பயன்படுவதற்காக முனை எதிர் மோகர், தென்னவன் உதவின்ற படைப்பிரிவு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது படை பிரிவுகள் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாரையும் கண்காணிக்கிறதுக்காக ஆராய்ச்சி நாயகம்ங்கிற பேரில் ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பிற்கால பாண்டியர்களோட நீதித்துறைக்கு வந்து தருமாசனம்ங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இவங்களோட உள்ளாட்சி அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரம்மதேய சபை அப்படின்னும், ஊர்களில் இருந்த சபை, பிரம்மதேயம் அல்லாத சபை, இதெல்லாம் வேண்டாம். ஆக்சுவலி இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா மானூர் கல்வெட்டு, அதாவது ஊராட்சி முறையை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு. பாண்டியர்களோட ஊராட்சி முறையை பற்றி குறிப்பிடுறது மானூர் கல்வெட்டு. இது வந்து மதுரையில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து இதில் சபை குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதிக்கேற்ப அதே மாதிரி பாண்டியர்களோட பீரியடில் குடவோலை முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வந்து மானூர் கல்வெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து அவனிவேந்த சதுர்வேதி மங்கலம். பாண்டியர்கள் காலத்தில் அந்தனர் பிராமின்ஸ்க்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் வந்து அவனிவேந்த சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிற்கால பாண்டியர்களோட காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொழில் என்ன அப்படின்னா அது முத்து குளித்தல் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கடலில் முத்து வந்து எடுக்கிறவங்க, அதான் முத்து குளித்தல். வணிகர்கள் வாழ்ந்த பகுதிகள் நானாதேசிக பெருந்தெரு, 500 பெருந்தெரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. வணிகர்கள் வாழ்ந்த இடத்துக்கு பேர்.
அதுக்கடுத்து வேளாளர்கள் வேளாண்மை தொழிலை செஞ்சுருக்காங்க. வேளாண்மை தொழிலுக்கு வந்து செஞ்சவங்களுக்கு பேர் பூமி புத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. அதே வந்து சோழர்களில் வேளாண்மை செஞ்சவங்களுக்கு என்ன பேர்னா சித்திரமேலி பெரிய நாட்டார்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இங்கே வந்து பூமி புத்திரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியர்களில். அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன சொல்கிறாங்க, நிலக்கிழார்களும் வேளாளர்களும் சமூக பிரிவு சித்திரமேலி பெரிய நாட்டார், இங்கேயும் அதே பேர் தான் சொல்கிறாங்க. ஏர் உழவர்கள் மேலி செல்வம் 18 வகையான தொழில்களை செய்கிறவங்க ரதகாரர், இதெல்லாம் வேண்டாம். அடுத்து இவங்களோட கல்வி, இதில் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம. இவங்களோட ஆசிரியர்களுக்கு வந்து பட்ட விருத்திங்கிற விருதும் சாலபோகம்ங்கிற மானியமும் கொடுக்குறாங்க. சாலபோகம்ங்கிற மானியம் யாருக்கு கொடுப்பாங்கிறது ஆல்ரெடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதனால் அது தேவை. அந்தணர்கள் நடத்திய பாடசாலை, அந்தணர்கள்னால் யார், பிராமின்ஸ் நடத்தின பாடசாலை வந்து கடிகை வித்யாஸ்தானம் அப்படிங்கிறது பேர். அதுக்கடுத்து ஸ்ரீவல்லப பெருஞ்சாலை அப்படிங்கிற உயர்கல்வி கூடம் வந்து கன்னியாகுமரியில் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மாணவர்களுக்கு கல்வி இலவச உணவு கொடுக்கறதுக்காக நிலம் வந்து தானம் பண்ணியிருக்கார் அரசர், அதுக்கு பேர் சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பொருளாதார நிலை பொறுத்த வரைக்கும் பாண்டியர்கள், பிற்கால பாண்டியர்கள் நெசவு தொழில் தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. இது புதுசாக இருக்குது பாருங்கள், பிற்கால பாண்டியர்களோட காலத்தில் நெசவு தொழில் தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்களோட முக்கிய வருவாய் வந்து நிலவரி தான் நாட்டோட முக்கிய வருவாய். மொத்த வருவாயில் 1/6 ஒரு பங்கு வரியாக வசூலிச்சிருக்காங்க. 5 வண்ணத்தார் மணி கிராமத்தார் அப்படிங்கிறது இவங்க பீரியடில் இருந்த ஃபேமஸான வணிகர்கள். 5 வண்ணத்தார் அப்படின்னா என்னது, 5 லைக் வந்து இஸ்லாமிய வணிகர் வந்து 5 வண்ணத்தார்னு சொல்கிறாங்க. பல்வேறு வகையான இஸ்லாமிய வணிகர்கள் 5 வண்ணத்தார்னு சொல்கிறாங்க. அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இவங்க வந்து நாகப்பட்டினத்தில் தங்கி வணிகம் செஞ்சுருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்களோட காலத்தில் தான் சிவஞான போதம்ங்கிற நூல் எழுதப்பட்டிருக்கு, மெய்கண்ட தேவரால் எழுதப்பட்ட நூல். அது முக்கியமான ஒரு நூல், அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து கோயில் திருப்பணிகளை பற்றி விளக்கக்கூடிய கோயில் ஒழுகு அப்படிங்கிற நூல் வந்து பாண்டியர்களோட காலகட்டத்தில் வெளியிடப்பட்டிருக்கு. வந்து கட்டடக்கலை பற்றி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நமக்கு தேவையில்லை. நாடகக்கலை பொறுத்த வரைக்கும் கூத்துக்காணிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு பாண்டியர்களோட பீரியடில். நாடக கலையில் நடிக்கிறவங்களுக்கு கூத்துக்காணின்னு பேர். அதுவே மகளிருக்கு வந்து தலைக்கோளுங்கிற பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வந்து கூத்துகள் வந்து சாந்தி கூத்து, வினோத கூத்துன்னு 2 இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றிலாம் பேசுகிறது, நாடக கலையை பற்றி பேசுகிறது என்னது ஆத்தூர் கோயில் கல்வெட்டு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அடுத்து டெல்லி சுல்தான். நம்ம இந்தியாவுடைய வரலாற்றில் டெல்லி சுல்தானுடைய பண்பாடு அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணுங்கிறத சொல்கிறாங்க. 1206 வருஷத்தில் வந்து என்னது டெல்லி சுல்தானோட காலம் தொடங்கி 1526 முடிஞ்சிருக்கு. லைக் வந்து அந்த பீரியடில் வந்து முகல்ஸ் எம்பையர் பாபர் வர்ற வரைக்கும் இவங்களோட ஆட்சி இருந்திருக்குங்கிறத சொல்ல வராங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் ஆட்சியாளர்கள் சூட்டி கொண்ட ஒரு பட்டப்பெயர் தான் என்னது சுல்தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சுல்தான் ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தானியர்கள் காலத்தில் என்னது அல்பெருனி. இங்கே பாருங்கள், இந்த நூல்கள்லாம் ரொம்ப முக்கியம். அல்பெருனி அப்படிங்கிறவர்
ஒரு புக் எழுதியிருக்கார். அல்பெருனிங்கிறவர் தாரிக் உல் ஹிந்த் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார். தாரிக் உல் ஹிந்த்ங்கிறது எழுதுனது அல்பெருனி. அசன் நிஜாமிங்கிறது தாஜ் உல்மா அசீர். அசன் நிஜாமிங்கிறவர் எழுதுனது தாஜ் உல்மா அசீர். மிங்கஜ் அப்படிங்கிறவர் மிங்கஜ் சிராஜ் உஸ்ங்கிறவர் எழுதுனது தபகத் இ நசிரி. அதாவது மிங்கஜ் சிராஜ் உஸ்ங்கிறவர் எழுதுனது தபகத் இ நசிரி. அமீர் குஸ்ரு எழுதுனது துக்லக் நாமா எழுதுனது அமீர் குஸ்ரு. இது வந்து இந்த புக்ஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இவங்க பீரியடில் இப்பன் பத்துத்தா வந்தார், அவரோட குறிப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்துல் ரசாக்கு, இதெல்லாம் நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டிருக்கேன் ஒரு ஃபோட்டோ. யார் யார் எந்தெந்த பீரியடில் வந்தாங்க, என்னென்ன குறிப்புகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிக்கோலோ மார்க்கோ போலோ, நிக்கோலோ கோண்டி, பார்போசா, டொமிங்கோ பயஸ், இவங்களோட குறிப்புகள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த வார்த்தை இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற ஒரு கொஷின். தமிழ் கூடல் நகர் அப்படின்றது மதுரையை சிவகாசி செப்பேடு புகழ்கிறது. மதுரையை தமிழ் கூடல் நகர் அப்படின்னு புகழ்கிற கல்வெட்டு எதுனா சிவகாசி செப்பேடு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். தமிழ் கூடல் நகர் என்று மதுரையை குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா அது சிவகாசி செப்பேடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கல்வெட்டு. அதுக்கடுத்து இவங்களோட ஆட்சி முறை, ஆட்சி பிரிவுகள், இது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த கண்டென்ட் அமைச்சர்கள் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் அமைச்சர்களை தெளிவாக படிச்சுக்கோங்க. நயிப் சுல்தான் அப்படின்னா சுல்தானுக்கு அடுத்தவர். அதுக்கடுத்து வாசிர்னா நிதி அமைச்சர். அரிஸ் இ மாமலிக்னா தலைமை தளபதி. திவான் இன்ஷானா செய்தி மற்றும் ஆவண காப்பகம். திவான் இன்ஷா. திவானி ரிசாலத்னா சமயத்துறை. தலைமை காசினா நீதித்துறை தலைவர். பாரித் ஐ முமலிக்னா உளவுத்துறை. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சமுதாயம், இவங்களோட பீரியட், முஸ்லீம்ஸோட பீரியட் வந்து இந்தியாவுக்குள்ளே முஸ்லீமோட ஆட்சி இவங்க தான் 1206 ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பீரியடில் வந்து ஓரளவுக்கு அதாவது கொஞ்சம் பணக்காரங்களாக இருந்தாங்கன்னா அந்த பீரியடில் அவங்க தான் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள்லாம் பர்தா முறை பின்பற்றியிருக்காங்க. பெண்கள் வந்து சுய தொழில் செஞ்சுருக்காங்க, குடிசை தொழில் செஞ்சுருக்காங்கங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியம் இந்த சிஸ்டம்லாம் தெரிஞ்சுக்கணும். இக்தா சிஸ்டம்னா என்ன, இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் இவங்களோட இக்தா சிஸ்டம்ங்கிறத பற்றி. அதாவது இக்தான்னா குதிரைகளை பார்த்துக்கிறவங்க, இந்த மாதிரி அதிகாரிகளுக்கெல்லாம் ஊதியமாக வழங்கப்பட்ட நிலம், ஊதியமே வந்து நிலம் தான் கொடுப்பாங்க, காசோ இல்லை வேறு ஏதோ கொடுக்க மாட்டாங்க அந்த பீரியடில். அதுக்கு பேர் தான் இக்தா சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலிசான்னா அரச நிலங்கள், அரசாங்கத்தோட நிலங்கள் வந்து காலிசா. இக்தான்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு வழங்கின இலவசமான நிலம். இனாம்னா சமய அறக்கட்டளைகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்ட நிலங்கள். அதுக்கடுத்து அலாவுதீன் கில்ஜியோட அங்காடி சீர்திருத்தம் ரொம்ப முக்கியம். அங்காடி சீர்திருத்தம் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. அது வந்து அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அலாவுதீன் கில்ஜியோட காலகட்டத்திலேயே நியாய விலை கடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு, புரியுதா? அப்போது அங்காடி சீர்திருத்தம் பண்ணது யார் அப்படின்னா அது அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறது தெரியணும். அதாவது எடை கம்மியாக கொடுத்தாலோ இல்லைனா அதிக விலைக்கு விற்றாலோ கடுமையான தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் தான் சகானா இ மண்டி. அப்போ சகானா இ மண்டிங்கிறத கொண்டு வந்தது யார் அப்படின்னா இந்த அலாவுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்திருப்பாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து தொழில் பொறுத்த வரைக்கும் வேளாண்மை தான் முக்கிய தொழில் இருந்துச்சு, ஆனால் பிற தொழில்களும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு வெளிநாட்டு வணிகங்களும் நடந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்களோட சமயம் அப்படின்னா இஸ்லாமிய சமயம் தான் வந்து முழுக்க இருந்தாங்க. அதே மாதிரி இந்துக்கள், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வாழ்ந்தாங்க இல்லையா இவங்க ஆட்சி பண்ணப்போ இந்தியாவில். ஏன்னா இவங்க ஆட்சி பண்ணாலும் இஸ்லாமியர்கள் ஆட்சி பண்ணாலும் கூட இந்தியாவில் அதிகமாக இருந்தது இந்துக்கள் தான் அப்பையிலேருந்து. அப்போது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மீது ஜிசியாங்கிற வரி விதிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் என்னென்னா இந்துக்கள் மீது, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள்னால் இந்துக்கள் மீது ஜிசியாங்கிற வரி விதிச்சிருக்காங்க. இதனால் இந்துக்கள் வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க இவங்களோட பீரியடில். அதுக்கடுத்து பெரோஸ் துக்லக்கும் சிக்கந்தர் லோடி மத மாற்றத்தை இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமீர் குஸ்ரு இவங்க பீரியடில் இருந்த ஒருத்தர். அமீர் குஸ்ரு அப்படிங்கிறவர் ஃபுல் நேம் வந்து அபுல் ஹசனா யாமினித் குஸ்ருங்கிறவர். இவர் வந்து ஒரு மிகச்சிறந்த கவிஞர்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அலாவுதீன் கில்ஜி பற்றி தாரிக் இ அலாய் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார்.
இவர் வந்து அமீர் குஸ்ருங்கிறவர் அலாவுதீன் கில்ஜி பற்றி தாரிகி அலாய் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க, தாரிகி அலாய்ங்கிறது எழுதினது யாருன்னா அலாவுதீன் கில்ஜி. யாரை பற்றினா அது வந்து பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜி பற்றினது அமீர் குஸ்ரு எழுதினது. மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து இவர் வந்து பாரசீக மொழியில், அதாவது பெர்ஷியன் லாங்குவேஜில் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அது கஜல் அப்படிங்கிற புதிய இசை தொடங்குறதுக்கே வழிவகுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து இபன் பத்தூதா அப்படிங்கிறவர் முகமது பின் துக்ளக் காலத்தில் வந்திருக்காரு. ஆக்சுவலி முகமது பின் துக்ளக் வந்து சில தப்பு பண்ணுவார். என்னென்னா அவரோட கேபிட்டலை வந்து மாற்றிருப்பார். லைக் வந்து ஆக்ராலேருந்து அவரோட கேபிட்டலை ஒரு பிளேஸ்க்கு மாற்றுவார். பட் ஆனால் மாற்றினதுக்கப்புறம் அது தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி அதே பிளேஸ்க்கு வந்துடுவார். ஆனால் அது வந்து எவ்வளோ பெரிய ஃபெயிலியர் அப்படிங்கிறத பிற்காலத்தில் தான் அவர் புரிஞ்சிருந்திருப்பார். அதை பற்றிலாம் இபன் பத்தூதாங்கிறவர் முகமது பின் துக்ளக்கை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அது வந்து ரிக்லா அப்படிங்கிற பேரில் இவர் வந்து எழுதியிருப்பார். இப்போ நீங்கள் 2 விஷயம், 3வது நபருடைய குறிப்பை வந்து தெரிஞ்சிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து பாகியான் பற்றின குறிப்பை வந்து தெரிஞ்சிருப்பீங்க. 2வது வந்து பாகியான் என்னது போகாக்கி அப்படிங்கிறத பார்த்துருப்போம். 2வது வந்து பார்த்திங்கன்னா யாரை பற்றி பார்த்துருப்போம், சியூகி அப்படிங்கிறத பார்த்துருப்போமா. அது வந்து 2வது வந்தவரோட குறிப்பு. 3வது வந்தது யார் அப்படின்னா இந்த இபன் பத்தூதா, அவரோட குறிப்பு வந்து ரிக்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ரிக்லாங்கிறது யாரை பற்றினா முகமது பின் துக்ளக்கை பற்றின டீட்டெயில்டான விஷயம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட பீரியடில் சதி அப்படிங்கிறது இந்துக்கள் கிட்டே இருந்துச்சுங்கிறத சொல்கிறாங்க. முஸ்லீம் கிட்ட இல்லை, ஆனால் இந்துக்கள் கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்களோட இஸ்லாமியர்களோட கட்டடக்கலை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோன்னா நிறைய தூண்கள் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குதுப் மினார் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. பள்ளி வாயில்களில் தொழுகைக்கு கூவி அழைக்கிறதுக்கு பேர் மூயாசின் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பேர் வந்து நம்ம நார்மலாக நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கும்போது சவுண்டு வரும் இல்லையா, அந்த இதை வந்து தொழுகைக்கு பேர் மூயாசின் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பள்ளி வாயில் அருகே இருந்த இதெல்லாம் ஓகே, எல்லாம் வேண்டாம். உயர்ந்த கோபுரங்களை வந்து மினார்னு சொல்லுவாங்க. அதாவது இது குதுப் மினார் அப்படிங்கிறாங்க போல். உயர்ந்த கோபுரங்கள் மினார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டெல்லியில் இருக்கிற குதுப் மினார் டெல்லியில் இருக்குது. அது கட்டினது வந்து குத்புத்தீன் ஐபக் அப்படிங்கிறவர் கட்ட தொடங்கி இல்துமிஷ் அவரோட மருமகன் கட்டி முடிச்சிருப்பார். இதோட ஹைட் வந்து 232 அடி. இதில் குரானில் இருக்கிற இறை வசனங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோவால் 1993 உலக பாரம்பரிய சின்னமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அனௌன்ஸ் பண்ணது எந்த வருஷம்னா 1993. அடுத்து அலாய் தர்வாசா, இது வந்து அலாவுதீன் கில்ஜி காலத்தில் கட்டப்பட்டது. இதுவும் அலாவுதீன் கில்ஜி காலத்தில் அலாய் தர்வாசா அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா என்ன இருக்குது, அதாவது முகமது பின் துக்ளக் அப்புறம் பிரோஷ் துக்ளக்னு ஒருத்தர் ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து பார்த்தோம்னா 1000 மலர் வனங்கள், அதாவது மலர் தோட்டங்களை உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டில்லியை சுற்றி 1000 மலர் தோட்டங்களை வந்து 1200 மலர் தோட்டத்தை உருவாக்கியிருக்காரு. நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரோஷ் துக்ளக் அப்படிங்கிறவர் இவங்கள்லேயே டெல்லி சுல்தான்ஸ்லேயே நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பிரோஷாபாத்னு ஒரு சிட்டியை உருவாக்கியிருக்காரு, இன்றைக்கும் அது இருக்குது. அந்த இடத்துல பிரோஷா கோட்லான்னு ஒரு அரண்மனையை கூட கட்டியிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்திய பண்பாட்டுக்கு டெல்லி சுல்தானுடைய பங்களிப்புலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்துஸ்தானிங்கிற பெயர் வந்து கொடுத்தது இவங்க தான். அதாவது அந்த இந்துஸ்தானிங்கிற ஒரு இசை வடிவத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ராக் தர்பன் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இவங்களோட பிரோஷா துக்ளக் பீரியடில் எழுதப்பட்டிருக்கு. பாரசீகத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம், சும்மா பார்த்துக்கோங்க, அதெல்லாம் கேட்க மாட்டான். அடுத்து இது ரொம்ப முக்கியம். அலாவுதீன் கில்ஜியோட காலத்தில் சக்ராங்கிற பட்டியல் முறை, இதை நோட் பண்ணிக்கோங்க. பட்டியல் முறை வந்து சக்ரா, குதிரைகளுக்கு சூடு போடும் முறை டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஓசிகே டாக், அது மாதிரி தான் சொல்லுவாங்க, அது டாக். அதுக்கடுத்து வேளாண்மை முறையை வந்து மேம்படுத்துறதுக்காக திவான்-இ கோகிங்கிறத முகமது பின் துக்ளக் கொண்டு வந்திருக்கார். புரியுதா? திவான்-இ கோகினா என்னது? வேளாண்மை முறை, வேளாண்மையை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வந்தது திவான்-இ கோகி. அதை கொண்டு வந்தது யாருன்னா முகமது பின் துக்ளக். அது நமக்கு நல்லா தெரியணும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தை உருவாக்குனது பிரோஷா துக்ளக், அது தெரியணும். அனாதை மற்றும் கைம்பெண்களுக்கு நல்வாழ்வுத்துறையை உருவாக்குனது திவானி கைரத்துங்கிறது என்னென்னா அனாதை மற்றும் கைம்பெண்களுக்காக நல்வாழ்வுத்துறையை உருவாக்கியிருக்காரு. அதுவும் பிரோஷா துக்ளக். மக்களுக்கு நல்ல விஷயத்தை செஞ்சவர் அதிகமாக பிரோஷா துக்ளக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து விஜயநகர காலம்.
இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும். விஜயநகரமும் ப்ளஸ் வந்து இதுக்கு அடுத்து முகல்ஸ் எம்பையர் இருக்கும்னு நினைக்கிறேன். இது 2 முடித்தோன்னா அவ்வளோதான், வேறு எதுவும் இருக்காது. பாமினி அவ்வளோதான், விஜயநகர, பாமினி, அதுக்கு அடுத்து முகலாயர். இதோட முடியுது இந்த லெசன். இந்த 3 பாயிண்ட் இது வந்து நாளைக்கு பார்த்துலாம். மீதி லெசன்ஸையும் இருக்கிற பாயிண்ட்ஸையும் நாளைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு ஒரு 1/2 ஹவரில் இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதி இருக்கிற லெசன்ஸை வந்து நாளைக்கே முடிச்சிடலாம். அவ்வளோதான், நாளையோட இந்த புக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி